நம்மளோட சேனல்ல பிளேலிஸ்ட் செக் பண்ணுங்க. உங்களுக்கு ஒவ்வொரு செஷனும் டீட்டெயிலா இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, HTML வந்து 70 செஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். CSSல வந்து 13 செஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஜாவாஸ்கிரிப்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது செஷன் வந்து 30. ஓகேங்களா? 29 ஆல்ரெடி கம்ப்ளீட்டடு. ஸோ நம்மளோட சேனல்ல இருக்கிற ஒவ்வொரு வீடியோஸ்லயும் லென்த் அதிகமா இருக்கு அப்டின்னா, நீங்க அந்த டிஸ்கிரிப்ஷன்ல டைம் ஸ்டாம்ப் இருக்கு. அத யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, இன்ட்ரோ செக்ஷனு, ஸோ வேற ஏதாவது பார்க்குறீங்கன்னா, நான் ஒவ்வொரு செக்ஷன் பை செக்ஷனா போட்டிருப்பேன். டைம் ஸ்டாம்ப் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அத வச்சு நீங்க ஒவ்வொரு டாபிக் ஈஸியா போய்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்குறோம்னா, ஸ்ட்ரிங் மெத்தட்ல எல்லாமே பார்த்துட்டோம். ஓகேங்களா? இது எல்லாமே இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் செஷன்ல நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரிங் மெத்தட்ல ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட் ஒண்ணு பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அது வந்து பாஸ்வேர்ட் செக்கர். ஸோ இதுக்கு முன்னாடி மேட்ச் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருந்தோம். ஒரு மினி ப்ராஜெக்ட் மாரி பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் இந்த செஷன் 30ல அப்படின்னா, நம்ம ஒரு ரியல் லைஃப்ல நம்ம ஒரு அ சிம்பிளான சர்ச் ஆப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஒரு இதில நம்ம என்ன மேட்ச் யூஸ் பண்ண போறது கிடையாது. மினி ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பிள் சர்ச் ஆப். ஓகேங்களா? ஸோ இது எப்படி நம்ம பில்ட் பண்றது ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஓகே. நம்ம எப்பவும் போல விசுவல் ஸ்டுடியோ கோட் அத ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆ இதுல வந்து index.html அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லா எக்ஸாம்பிள் நம்ம ப்ராஜெக்ட் கிளாஸா இருந்தாலும் சரி, அத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம index.html அப்படிங்கிற ஒரே ஒரு ஃபைல்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் செஷன் 30 இன்னைக்கு பார்க்குறது. டைட்டில நான் வந்து மாத்திட்டேன். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்டுக்காக ஆ mystyle.css அப்படின்னு ஒரு ஃபைல் லிங்க் பண்ணி வச்சிருக்கிறோம். அது இங்க இருக்கு. script.js அப்படிங்கிற ஒரு எக்ஸ்டர்னல் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலுக்கு நம்ம வந்து லிங்க் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இது வந்து ப்ரீவியஸா பண்ணது. என்னன்னா பாஸ்வேர்ட் செக்கர். டைட்டில் குடுத்து நம்ம இதெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ நான் இத வந்து இ டிரைவ்ல HTML, JSங்கிற ஃபோல்டருக்குள்ளார இந்த இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஃபைல் இருக்கு. ஸோ இந்த இமேஜஸ், ஸ்கிரிப்ட் ஃபைல்லாம் இந்த இடத்துல இருக்கு. ஓகேங்களா? மத்த ஃபைல்லாம். ஸோ இதுல இதான் லாஸ்ட்டா பண்ணது பாஸ்வேர்ட் செக்கர் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இத பத்தி தெரிஞ்சுக்கணும்னா செஷன் 28 பாருங்க. டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து எடிட் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் வந்து பாஸ்வேர்ட் செக்கர் ப்ரீவியஸா செஷனுக்கு உண்டானது. ஸோ இந்த ஸ்டைலுமே நம்மளுக்கு தேவையில்ல. காப்பி பண்ணி நான் டெலீட் பண்ணிட்டேன். ஸ்கிரிப்டும் நம்மளுக்கு தேவையில்ல. காப்பி பண்ணி, டெலீட் பண்ணி, சேவ் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா? ஸோ எதுவும் இல்ல. ஸோ இவ்வளோதான் இதுல லிங்க் பண்ணியிருக்கிறதே. இப்போ நம்ம இதுல இன்னைக்கு என்ன ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம் அப்டின்னா, சிம்பிள் சர்ச் ஆப். ஸோ இதுக்கான பாடி செக்ஷனுக்குள்ளார நம்மளுக்கு என்ன இருக்கணும்? ஸோ அத நம்ம இங்க எழுதுவோம். ஓகேங்களா? ஸோ பாடிக்குள்ளார ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு டிவிஷன் டேக் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ டிவ் எடுத்துக்கலாம். அந்த டிவ் கிளாஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா, டைனர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து சர்ச் ஆப் வந்து சென்டர்ல இருக்கணும். ஸோ சிம்பிள் சர்ச் ஆப். அதுல வந்து எப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நம்மளுக்கு ஒரு கண்டெய்னர் வேணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டெய்னருக்கு அப்புறம் நம்ம இத ப்ரௌசர்ல இங்க ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இண்டெக்ஸ் நான் டபுள் கிளிக் பண்ணி குரோம் ப்ரௌசர்ல ஓப்பன் பண்ணியிருக்கேன். அ நம்மளுக்கு இப்படி இருக்கு இந்த இடத்துல. இப்போ நம்ம இந்த கண்டெய்னருக்குள்ளார என்ன வரணும்? அ நம்மளுக்கு ஒரு H1 டைட்டில் இங்க போடுறேன் நானு. அதுக்கு வந்து பேரு வந்து சர்ச் அப்படின்னு குடுத்துர்றேன். ஓகேங்களா? சிம்பிளான சர்ச். ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வேணும்? இந்த கண்டெய்னருக்குள்ளார வேற என்ன இருக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு ஆ இன்புட் இருக்கணும். ஓகேங்களா? ஒரு ஃபார்ம் ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த ஆக்ஷன்ல நம்ம ஒர்க் பண்ண போறது கிடையாது. இப்போதைக்கு இப்படியே இருக்கட்டும். ஸோ ஃபார்ம்ல நம்மளுக்கு இந்த இடத்துல நம்ம லேபிள் எதுவும் யூஸ் பண்ண போறது கிடையாது. அதனால நம்ம டைரக்ட்டா ஆ இன்புட் டைப் வந்து நம்மளுக்கு என்னவா இருக்கணும்? நம்ம வந்து சிம்பிளா சர்ச் பண்ண போறோம். ஓகேங்களா? சர்ச் ப நம்ம ஒரு டெக்ஸ்ட்ட சர்ச் பண்ண போறோம். ஆல்ரெடி இருக்கிறத நம்ம சர்ச் பண்ணி எடுக்க போறோம். ஸோ டைப் வந்து டெக்ஸ்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுக்கான ஐடி வந்து நம்ம என்ன வைக்கலாம்னா, ம் ஐடி வந்து சாரி ஸ்மால் சர்ச் என்ன வச்சுக்கலாம்னா, இன்புட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? சர்ச் இன்புட்ன்னு வச்சுக்கலாம். பிளேஸ் ஹோல்டர்ல
ஆ சர்ச் அப்படின்னு ஒரு 3 டாட் மாரி குடுத்துக்கலாம். இந்த மாரி ஓகேங்களா? ஸோ இதுல இது இருக்கட்டும். இன்புட் டைப் வந்து டெக்ஸ்ட்டா இருக்கும். இப்படி இருக்கும். ஓகேங்களா? நம்ம இங்க ப்ரௌசர்ல போயிட்டு இங்க ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா, நம்மளுக்கு வந்து இங்க டிஸ்ப்ளே ஆயிருச்சு. நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஜூம் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல சர்ச் நம்ம இந்த இடத்துல சர்ச் பண்ணோம்னா, கிளிக் பண்ணி இந்த மாரி இது பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப ஏதாவது டைப் பண்ண ஆரம்பிச்சோம்னா, அ இந்த மாரி டெக்ஸ்ட் தெரியும். இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அடுத்தது? நமக்கு இப்போ இந்த சர்ச் நடக்கிறப்போ ஒரு ஃபங்ஷன் கால் ஆகும். ஓகேங்களா? நான் வந்து ஒரு டெக்ஸ்ட்ட டைப் பண்றப்போ ஃபங்ஷன் கால் ஆகும். ஸோ, அத வந்து நம்ம இதுக்கு முன்னாடி செஷன்ல பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒண்ணு யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ, இன்புட் டைப் சர்ச்ல என்னது ஆன் கீயப் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? ஆன் கீயப் அப்படிங்கிறதையும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இல்லன்னா ஆன் இன்புட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆன் கீயப், ஆன் இன்புட்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன? எத யூஸ் பண்ணா பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறத செஷன் 29ல டீட்டெயிலா சொல்லியிருக்கிறேன். ஸோ, அத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ, இனிமேலு தான் நான் ஆன் இன்புட் அப்டின்னா என்ன அர்த்தம் அப்டின்னா, நான் இங்க வந்து ஒரு இன்புட்ட குடுக்க போறேன். அதாவது கீபோர்ட்ல ஏதோ ஒண்ணு டைப் பண்ண போறேன். ஓகேங்களா? ஜாவா, ஸ்கிரிப்ட் அப்படின்னு ஏதோ ஒண்ணு டைப் பண்ண போறேன். நான் ஒவ்வொரு லெட்டர் டைப் பண்றேன். நான் இப்ப வந்து ஜே அப்படின்னு ஒரு லெட்டர் டைப் பண்றேன். அப்டின்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆன் இன்புட் அப்படிங்கிறது நம்மளுக்கு அந்த வேலை நடக்கும். அப்போ வந்து இதுக்குள்ள இருக்கிற ஒரு ஃபங்ஷன் வந்து கால் ஆகும். ஓகேங்களா? இப்போ நான் ஜேன்னு டைப் பண்ண உடனேயும், ஆன் இன்புட் குடுத்தோனேயும் அந்த ஃபங்ஷன் கால் ஆயிரும். அப்புறம் ஏ குடுத்தோனயும் அந்த ஃபங்ஷன் கால் ஆயிரும். வி குடுத்தோனயும் ஒரு ஃபங்ஷன் கால் ஆயிரும். மறுபடியும் ஏ குடுத்தா ஒரு ஃபங்ஷன் கால். அந்த ஃபங்ஷன் கால் ஆயிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ அதாவது இன்புட் குடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்டின்னா, அந்த ஃபங்ஷன் வந்து கால் ஆயிட்டே இருக்கும். ஒவ்வொரு லெட்டருக்கும். அப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு ஃபங்ஷன் நேமும் நம்ம யூஸ் பண்ண போறோம். கிரியேட் பண்ண போறோம். அந்த ஃபங்ஷன் நம்ம ஸ்கிரிப்ட் வந்ததுக்கப்புறம் இந்த ஃபங்ஷன் நேம் இங்க போட்டுக்கலாம். இது ஆன் இன்புட்டோட வேல. ஏன் ஆன் இன்புட் யூஸ் பண்றோம்? ஆன் கீய ஏன் யூஸ் பண்ணலங்கிறத செஷன் 29 பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. இப்போ ஆ இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வேணும்னா, இந்த கண்டெய்னருக்குள்ளார சம் டெக்ஸ்ட் இருக்கும் உங்ககிட்ட. ஓகேங்களா? இந்த கண்டெய்னர் பாருங்க இங்க ஆரம்பிச்சு இங்க முடிச்சிருக்கிறோம். இதுக்குள்ளார நம்ம என்ன பண்றோம்னா, சம் டெக்ஸ்ட்ட போட்டுக்கலாம். பெரிய ஒரு பேராகிராஃபா இருக்கலாம். ஆ இல்லன்னா ஒரு லிஸ்ட் எடுத்துக்கலாம் நம்ம. ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட் எடுத்துக்கலாம். அன்ஆர்டர் லிஸ்ட் எடுத்துக்கலாம். இப்போதைக்கு சிம்பிளா. அன்ஆர்டர் லிஸ்ட்ல ஆ இதுக்கான ஐடி வந்து நம்ம என்ன வச்சுக்கலாம்னா, லிஸ்ட்ன்னே வச்சுக்கலாம். ஓகேங்களா? லிஸ்ட்ன்னு வச்சுக்கிட்டோம். இந்த அன்ஆர்டர் லிஸ்ட்க்குள்ளார நம்மகிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுல லிஸ்ட் வந்து நம்ம எவ்வளோ எடுத்துக்கலாம்னா, ஒரு எல்ஐ இன்டூ 6 எடுத்துக்கலாமா? ஒரு 6 லிஸ்ட் இருக்கு நம்மகிட்ட. இல்லன்னா கேக்கல 5 ஒரு 5 லிஸ்ட் இருக்குன்னு எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்துக்குவோம். ஸோ இந்த லிஸ்ட்டுக்குள்ளார நம்ம என்ன பண்றோம்னா, சம் டெக்ஸ்ட் எழுதுறோம். ஜாவா ஸ்கிரிப்ட் டியூட்டோரியல் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்தது வந்து அ ரியாக்ட் ஜேஎஸ் கைடன்ஸ் கைடுன்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது HTML சிஎஸ்எஸ் ம். அப்படின்னு மட்டும் போட்டுக்கலாம். HTML, CSSன்னு போட்டுட்டோம். ஸோ அடுத்தது ஆ Node.js பேக்எண்ட் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது இந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட் ஃப்ரண்ட் எண்ட் என்ன போட்டுக்கலாம். ஃப்ரண்ட் எண்ட் சாரி ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர் அப்படின்னு போட்டுக்கலாம். ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. இதுல அடுத்தது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஆ நமக்கு இந்த டிஸ்ப்ளே இன்புட்ட காட்டுது. ஓகேங்களா? இதெல்லாம் நம்மளுக்கு அங்க லிஸ்ட்ல காட்டுது. இங்க போயிட்டு நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணோம்னா, ஜாவாஸ்கிரிப்ட் டியூட்டோரியல், ரியாக்ட் ஜேஎஸ், HTML, நோட் ஜேஎஸ், பேக்ரவுண்ட் அப்படின்னு இந்த இடத்துல இன்ஃபர்மேஷன்ல காட்டுது. இப்போ நான் என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல நான் சர்ச் பண்றேன். ஓகேங்களா? நான் என்னன்னு சர்ச் பண்றேன்னா, ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறத நான் சர்ச் குடுத்துட்டேன் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த டெக்ஸ்ட் எல்லாம் மறைஞ்சிரணும். ஓகேங்களா? நம்மளுக்கு நான் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் அப்படிங்கிறத தானே சர்ச் பண்றேன். அப்போ இத மட்டும் தான் நம்மளுக்கு காட்டணும். ஓகேங்களா? ஸோ இல்லாத டெக்ஸ்ட் எல்லாம் நம்மளுக்கு காட்டக்கூடாது. அதாவது இவ்ளோ பெரிய லிஸ்ட்ல நான் எந்த இது வந்து ஒரு 5 லிஸ்ட் தான் இருக்கு. ஒரு 100, 200, 300, 1000 லிஸ்ட் கூட இருக்கலாம். பெருசா நீங்க போட்டுக்கோங்க. நெறைய லிஸ்ட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோ லிஸ்ட் இருக்குங்கிற சமயத்துல ஒரு பெரிய ப ப இதுல நம்ம ஏதாவது ஒரு கீவேர்ட் குடுக்குறோம் அப்டின்னா, அந்த பர்ட்டிகுலர் குடுத்த வேர்ட் உண்டான ரிலேட்டட் வேர்ட்ஸ் மட்டும் நம்மளுக்கு வரணும். மத்ததெல்லாம் வரக்கூடாது. அப்டிங்கிறது தான் அதனுடைய ரூல். ஓகேங்களா?
ஸோ, இப்ப நான் இந்த ஜாவா ஸ்கிரிப்ட்ன்னு குடுத்துட்டேன்னா, இது மட்டும் தான் இருக்கணும். மத்ததெல்லாம் இருக்கக்கூடாது. இப்போ இங்க இல்லாத ஒரு வேர்ட் நான் வந்து என்ன பண்றேன்னா, பைத்தான் அப்படின்னு குடுக்குறேன். பைத்தான்னு குடுத்தோம்னா, இங்க பைத்தான்ங்கிற டெக்ஸ்ட்டே இல்ல. இல்லாத பட்சத்துல நம்மளுக்கு என்ன காட்டணும் அப்படின்னா, ஆ நாட் ஃபவுண்ட், நோ ரிசல்ட் அப்படிங்கிற மாரி காட்டும். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிறத நாம என்ன பண்றோம்னா, இந்த இடத்துல எழுதுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல என்ன எழுதலாம் அப்படின்னா, ஆ இந்த டிவிஷனுக்குள்ளார அதாவது மெயின் டிவிஷனுக்குள்ளாரயே இன்னொரு டிவிஷன் கிரியேட் பண்ணலாம். இந்த டிவிஷனுக்கு உள்ளார நம்ம ஒரு டெக்ஸ்ட்ட போடுறோம். ஓகேங்களா? என்னது? நோ ரிசல்ட் ஃபவுண்ட் அப்படின்னு ஒரு இது போடுறோம். ஓகேங்களா? டெக்ஸ்ட்ட போட்டுட்டோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நான் இத சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நோ ரிசல்ட் ஃபவுண்ட் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஓகே டன். இப்போ நம்ம இது வந்து இப்ப காட்டிட்டு இருக்கக்கூடாது. நோ ரிசல்ட் ஃபவுண்ட் அப்படிங்கிறத காட்டக்கூடாது. நம்மளுக்கு இப்போ இனிமேல் தான் நம்ம ஸ்கிரிப்ட்ல அத வொர்க் பண்ண போறோம். ஓகேங்களா? இப்போ ஆ இதுல ஸ்கிரிப்ட்ல வொர்க் பண்றதுக்காக இந்த ஐடி வந்து நம்ம என்ன பண்றோம்னா, இதுக்கு வந்து நோ ரிசல்ட் அப்படின்னு ஒரு ஐடி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம சிஎஸ்எஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். அதுல வந்து கிளாஸ் நேம் வந்து ஆ நோ ரிசல்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இல்லன்னா நோ ரிசல்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு ஹைபன் போட்டு டிஃபரெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்பேஸ் விட்டும் ஒர்க் பண்ணலாம். ஸோ இப்படியும் போட்டுக்கலாம். ஒரு சிம்பிளா ஒரு பிகினரா நீங்க கத்துக்கிறப்போ இது ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது இப்படி இருக்கு. நம்ம சிஎஸ்எஸ் ஒர்க் பண்றதுக்காக நம்ம கிளாஸ் நேம் அது வச்சுக்கிட்டோம். ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம இதுக்கு ஆ ஸ்டைல் எழுதலாம். ஓகேங்களா? இத வந்து நம்ம அ ஒரு சென்ட்ரல் அலைன்மென்ட் கொண்டு வந்துரலாம். கொஞ்சம் அட்ராக்டிவா மாத்தலாம். ஓகேங்களா? ஸோ சென்ட்ரல் அலைன்மென்ட்க்காக ஒரு கண்டெய்னர் பாக்ஸ் மாரி கிரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே. இப்ப அதுக்கு நம்ம இந்த ஸ்டைல இங்க வந்து லிங்க் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா? அந்த ஸ்டைல் செக்ஷனுக்கு போலாம். ஓகேங்களா? ஸோ மை ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் அப்படிங்கிற ஒரு ஃபைல் இருக்கு. இப்போ நம்மகிட்ட. ஓகேங்களா? இப்போ நம்ம ஆ ஸ்டைல் எழுதலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா, இந்த இடத்துல பாடிக்கு ஸ்டைல் எழுதிரலாம். ஓகேங்களா? பாடி அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்டைல் எழுதலாம். ஓகேங்களா? ஓகே. நம்ம இப்போ இதுக்கு என்ன செட் பண்றோம் அப்படின்னா, ஒரு பேக்கிரவுண்ட் கலர் செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பேக்கிரவுண்ட் கலர் வந்து நான் இந்த அக்வா அப்படிங்கிற ஏதோ ஒரு கலர் குடுக்குறேன். ஸோ அது இப்படி இருக்கு. நம்ம வந்து லைட்டா ப்ளூ கலர்ல சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஏதோ ஒரு ப்ளூ கலர் மாரி இந்த இடத்துல குடுத்துரலாம். ஓகேங்களா? ஸோ இதுல அம் இந்த மாரி ஒரு கலர் குடுத்துட்டோம். ஓகேங்களா? ஸோ ஏதோ ஒரு கலர் குடுத்துருக்கிறேன். ம். ஸோ இந்த மாரி இருக்கு. ஸோ ஏதோ ஒரு கலர் இந்த இடத்துல நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல சேவ் பண்ணிட்டு அந்த கலர் பார்க்கலாம். இங்க போய் ப்ரௌசர்ல போயிட்டு நான் ரிஃப்ரெஷ் பண்றேன். நம்மளுக்கு இந்த கலர் வந்து ப்ளூ கலர், லைட் ப்ளூ கலர் மாரி வந்திருக்கு ஒரு கலர். ஸோ இன்னமும் கொஞ்சம் வேணும்னா டார்க் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ம். ஆ எப்படி ஸோ இன்னமும் கொஞ்சம் டார்க் பண்றதுனாலும் நீங்க வந்து டார்க் பண்ணிக்கலாம். அந்த மாரி இருக்கு. ஸோ இந்த மாரி சேவ் பண்ணிட்டு நான் வந்து ஸோ இந்த மாரி ஏதோ ஒரு கலர் குடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, ம் இதுல ஓகே. ஓகே. ஏதோ டார்க்கா இருக்கு. ஓகே, ஓகே. ஸோ அத குடுத்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணா கொஞ்சம் டார்க் கலர் மாரி இருக்கு. போதும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அடுத்தது பாடிக்கு. இப்போ அதாவது சென்டர்ல கொண்டு வரணும். ஓகேங்களா? நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இந்த இடத்துல ஜூம் பண்ணத ரீசெட் பண்ணிக்கிறேன். அப்பதான் நம்மளுக்கு அலைன்மென்ட் பண்றதுக்கு கரெக்ட்டா வரும். இப்போ இந்த இடத்துல ம் டிஸ்ப்ளே குடுக்கலாம். டிஸ்ப்ளே வந்து சாரி டிஸ்ப்ளே நம்மள வந்து ஃப்ளக்ஸ் யூஸ் பண்றோம். டிஸ்ப்ளே ஃப்ளக்ஸு ஆ அதுல ஜஸ்டிஃபை கன்டென்ட் சென்டரு, அலைன் ஐட்டம்ஸ் சென்டர். இதெல்லாம் சிஎஸ்எஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் டீட்டெயிலா அத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இந்த மாரி சென்டர் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இதுல அ நம்ம ஹைட் செட் பண்ணிக்கலாம். ஹைட் அப்படிங்கிறது வந்து 100 விட்த்க்கு குடுத்துக்கிறோம். குடுத்துட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சென்டர்ல ஓரளவுக்கு கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ இதுல வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, வேற பேடிங் மார்ஜின் 0 பண்ணிக்கலாம். மார்ஜின் 0 பண்ணிக்கலாம். பேடிங் அப்படிங்கிறதையும் நம்ம 0 பண்ணிறலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இப்படி இருக்கு. ஓகேங்களா? ஓகே. இப்போ
வேற என்ன பண்ணணும் இதுக்கப்புறம்? நம்ம இந்த கண்டெய்னர ரெடி பண்ணலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம குடுத்திருக்கிற அ இந்த கண்டெய்னர், இந்த டிவிஷன் கண்டெய்னர் இங்க ஆரம்பிச்சு இங்க முடிச்சிருக்கோம். ஓகேங்களா? நம்மளோட HTML செக்ஷனே இவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ இந்த கண்டெய்னர் அந்த கண்டெய்னர்ங்கிறது என்னது நம்மளுக்கு இந்த இடத்துல? அது வந்து ஒரு கிளாஸ் நேம். கிளாஸ் நேம்னா டாட் குடுத்து கண்டெய்ன் அப்படின்னு குடுத்துட்டோம். கண்டெய்னர்ன்னு குடுத்துட்டு, நம்மளும் கண்டெய்னரோட விட்த் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 400 பிக்சல் அப்படின்னு நான் குடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இதுல ஆ 400 பிக்சல் குடுத்துருக்கிறேன். ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு இந்த மாரி இருக்கு. சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அலைன்மென்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுல அ பேடிங் அப்படிங்கிறது குடுக்கலாம். பேடிங் வந்து ஒரு 15 பிக்சல் குடுக்கலாம். ஓகேங்களா? குடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ எதுவும் சேஞ்ச் இல்ல. பேடிங்கிறது ஓவரால் பேடிங் வந்து நான் ஒரு 20 பிக்சல் சேஞ்ச் பண்றேன். ஆ அடுத்தது இதனுடைய பேக்கிரவுண்ட் கலர் வந்து நம்ம ஒயிட்ன்னு வச்சுக்கலாம். ஒயிட் அப்படின்னு வச்சுக்கலாம். சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணா இந்த மாரி இருக்கு. ஓகே. ஸோ 400ங்கிறது அதிகமா இருக்கு. நான் வந்து ஒரு 50 கம்மி பண்றேன். 350 பிக்சல்னு குடுத்துட்டு ரிஃப்ரெஷ் பண்றோம். இந்த மாரி இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஓகே. இப்போ நம்ம அதுல வேற என்ன பண்ணலாம்னா, டெக்ஸ்ட்ட அலைன்மென்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இதுல ஆ டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டர் குடுத்துரலாம். சென்டர் குடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு அப்டேட் பண்றோம். நம்மளுக்கு டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டர்ல வந்துருச்சு. ஓகேங்களா? ஓகே. இப்போ ம் இதுல வேற என்ன பண்ண முடியும் அப்டின்னா, பார்டர் ரேடியஸ வந்து நம்ம வந்து ஒரு 10, 15 பிக்சல் குடுக்குறேன். சரிங்களா? 15 பிக்சல் குடுத்து சேவ் பண்ணிட்டு, ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். நம்மளுக்கு பார்டர் ரேடியஸ் இந்த மாரி கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஓகே. இப்போ ஆ இதுல வேற என்ன பண்ணலாம்? வேற என்ன பண்ணணும் அடுத்தது? ஸோ வித் குடுத்துருக்குறோம். ஆ ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இதுக்கு வருவோம். இன்புட் டைப்புக்கு வரலாம். ஓகேங்களா? இல்லனா இதுல H1 இருக்குல்ல. H1க்கு வரலாம். சர்ச்ங்கிறது எப்படி நம்ம அலைன்மென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது. இப்ப அடுத்தது H1 எடுத்துக்கலாம். H1ல நம்ம என்ன அலைன் பண்றோம்னா, ஆ H1 சர்ச் அப்படிங்கிறது நார்மலா இப்படி இருக்கு. ஆ இத வந்து ஃபாண்ட் வெயிட்லாம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ H1க்கு வந்து ம் நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு அலைன்மென்ட் பண்ணலாம். இதனோட கேப் இன்கிரீஸ் பண்ணலாம். மார்ஜின் பாட்டம் வந்து நான் ஒரு 10 பிக்சல் குடுக்குறேன். ரெஃப்ரெஷ் பண்றோம். ஸோ பாட்டம் 10 பிக்சல்ங்கிறது கம்மியா இருக்கு. நான் வந்து ஒரு 20 பிக்சல் குடுத்துருக்கேன். 20 குடுத்தது ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறோம். ஸோ இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஓகே. ஆ இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்னா, இன்புட்க்கு வரலாம். இந்த இன்புட் டைப் ஃபார்ம்க்குள்ளார இன்புட் டைப். இன்புட் டைப்க்கு நம்ம என்ன வச்சிருக்கோம்னா, சர்ச் இன்புட்ங்கிறது ஐடி வச்சிருக்கோம். நாம என்ன பண்ணலாம்னா, இன்புட் ஒண்ணு தான் இருக்கு. நம்ம டைரக்ட்டா என்ன பண்ணிக்கலாம்னா, ஐடி யூஸ் பண்றதுக்கு பதிலா இன்புட் அப்டின்னே குடுத்துக்கலாம். ஓகேங்களா? இன்புட் அப்டின்னே குடுத்துட்டு அதுல இன்புட் உடைய விட்த் நம்மளுக்கு எவ்வளவு இருக்குன்னா, ஒரு 100% இருந்து 90% அப்படின்னு போட்டுக்கிறேன். இதோட விட்த் வந்து ஃபுல் விட்த் 100% 90 குடுத்துக்கிறேன். இந்த மாரி வந்துருச்சு. ஓகேங்களா? ஓகே. இதனுடைய பேடிங்க நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். பேடிங்க ஒரு 10 பிக்சல் அப்படின்னு வைக்கலாம். 10 பிக்சல் வச்சுட்டு சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். இந்த மாரி வந்துரும். ஓகேங்களா? ஓகே. இப்ப இந்த பேடிங்ல நம்ம என்ன பண்ணலாம் வேற? அ இதனுடைய மார்ஜின் பாட்டம் வந்து நான் ஒரு பிக்சல் அப்படின்னு வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ மார்ஜின் பாட்டம் வந்து கொஞ்சம் இன்கிரீஸ் ஆகும். கேப் கிடைச்சுச்சா, இங்க கொஞ்சம் கேப் கிடைச்சிருக்கு. இங்கேயும் கேப் கிடைச்சிருக்கு. 15க்கு பதிலா நம்ம ஒரு 20 வச்சுக்கலாம். ஓகேங்களா? 20 மேலயும் 20 தானே வச்சோம் பாட்டம்ல. ஸோ கீழயே வச்சு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டோம். ஓகேவா? 5 பிக்சல் இன்கிரீஸ் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து இதனுடைய பார்டர். பார்டர் வந்து ஆ பார்டர் ரேடியஸ் வந்து ஒரு 5 பிக்சல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ பார்டர் வந்து 1 பிக்சல் சாலிட் நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரவுன் அப்படிங்கிற மாரி கலர் வச்சுக்கலாமா? ஒரு லைட் கலர் ஓகேங்களா? இந்த மாரி ஒரு லைட் கலர் மாரி ஒரு கலர் வச்சுக்கோங்க. சாரி. ஸோ இங்க வந்து சூஸ் பண்றேன். சரி ஏதோ ஒரு லைட் கலர் வச்சிருக்கேன். இங்க வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு இந்த பார்டர் வந்து லைட்டா தெரியுதுங்களா? ஓகேவா? ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஒரு லைட் கலர் மாரி நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ ரீசெட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ அடுத்தது இன்புட் குடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நாம என்ன வர்றோம் அடுத்தது? ஆ வேற என்ன இருக்கு நம்மகிட்ட இதுல? யுஎல் அன்ஆர்டர் லிஸ்ட். இப்போ நம்ம லிஸ்ட் இத எடுத்துக்கலாம். யுஎல் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நம்மளுக்கு அந்த புல்லட்ஸ் எல்லாம் போகணும். இந்த டாட்டட் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் போகணும். அதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா, யுஎல் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். யுஎல்ல
நம்மளுக்கு எப்பவும் போல லிஸ்ட் ஸ்டைல் டைப் நம்மளுக்கு என்னது நன். இந்த லிஸ்ட் ஸ்டைல் டைப் வந்து நன் குடுத்துட்டு, இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். நம்மளுக்கு இந்த டாட்டட் எல்லாம் போயிடுச்சு. புல்லட்ஸ் எல்லாம் போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதுல நம்ம என்ன பண்றோம்னா, இதனுடைய பேடிங்க நம்ம இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். வேணும்னா ஓகேங்களா? பேடிங்கு 10 பிக்சல் அப்படின்னு குடுக்குறேன் நானு. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ 10 பிக்சல் குடுத்தோம்னா, இந்த மாரி இருக்கு. ஓகேங்களா? ஸோ அலைன்மென்ட் இந்த மாரி கொஞ்சம் வந்திருக்கு. ஸோ இதே வந்து நான் வந்து 20 குடுத்தோம்னா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் இன்கிரீஸ் ஆகும். ஸோ இந்த மாரி இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது நம்மளுக்கு இவ்ளோ கேப் தேவையில்ல. ஸோ நான் ஒரு 5 பிக்சல் மட்டும் வச்சுக்கிறேன். இங்க வச்சுக்கிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ அடுத்தது இதெல்லாம் ரொம்ப நெருக்கமா இருக்கு. ஸோ அத நம்ம இன்கிரீஸ் பண்றோம். அப்போ என்ன பண்றோம்? யுஎல் இருக்கிற எல்ஐ ஓகேங்களா? எது இந்த யுஎல்லுக்குள்ளார இருக்கிற இந்த லிஸ்ட் எல்லாமே இருக்கிற எல்ஐ அப்படிங்கிற எலிமெண்ட் எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த எல்ஐய நம்ம எப்படி அலைன்மென்ட் பண்றோம் அப்படின்னா, இந்த எல்ஐக்கு நம்மளுக்கு எதுக்கும் தேவையில்ல. ஆ எல்ஐயோட ஃபாண்ட் சைஸ் வந்து நம்ம ஒரு 20 பிக்சல் வச்சு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு. கொஞ்சம் பெருசா இருக்கு. ஓகேங்களா? ஓரளவுக்கு பெருசா இருக்கு. இப்போ ஆ 24 வச்சுக்கலாம். ஓகேங்களா? 24 வச்சுக்கிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பெருசா இருக்கு. இன்னும் கொஞ்சம். ஓகேங்களா? ஓகே. இதுலோடைய அ வேற என்ன பண்ணலாம்? பேடிங். இதனுடைய பேடிங்க வந்து நான் 10 பிக்சல் அப்படின்னு வைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல. 10 பிக்சல் வச்சுட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். கொஞ்சம் இந்த மாரி ஜாவா ஸ்கிரிப்ட் கேப் கொஞ்சம் கிடைச்சிருக்கு நம்மளுக்கு. ஓகேங்களா? ஓ ஈச் ஒன்னுக்கும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஓகே. இந்த எல்லையில வந்து பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணலாம்னா, பாட்டம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். பாட்டம் வந்து ஒரு அண்டர்லைன் மாரி நம்மளுக்கு இருக்கணும். அதுக்கு 1 பிக்சலு சாலிடு அ ஒரு அந்த இதுக்கு முன்னாடி நம்ம இங்க இடத்துல ஒரு கலர் யூஸ் பண்ணுவோம். அந்த லைட் ப்ரவுன் மாரி. ஸோ அதையும் இங்க போட்டு பார்க்கலாம். எப்படி வருதுன்ட்டு. ஸோ இப்படி குடுத்துட்டோம். ஓகேவா? இந்த இடத்துல ஒரு அண்டர்லைன் மாரி தெரியுதுங்களா? ஜாவா ஸ்கிரிப்ட் ஒரு ரியாக்ட் ஜேஎஸ் கைடு அப்படிங்கிற டெக்ஸ்ட் எல்லாம் நம்மகிட்ட இருக்கு. இதே மாரி 1000 ரிசல்ட் மாரி இருக்கும் நம்மகிட்ட. ஸோ இது சிம்பிளா அப்படி குடுத்து வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஓகே. இதுக்குள்ள டெக்ஸ்ட் வந்து இந்த இன்புட்டோட டெக்ஸ்ட் வந்து சைஸ் வந்து நமக்கு சின்னதா இருக்கு. ஓகேங்களா? இப்ப இன்புட்டுடைய டெக்ஸ்ட் சைஸ் வந்து நம்ம சின்னதா பெருசா பண்ணணும்னா, ஃபாண்ட் சைஸ் அப்படிங்கிறது நாம என்ன பண்றோம்னா, இன்புட்ல போயிட்டு அதையும் வந்து 24 பிக்சல் அப்படின்னு நான் சேஞ்ச் பண்றேன். பிக்சல்ல தான் வைக்கிறேன் இப்போதைக்கு. ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறோம். நம்மளுக்கு இந்த இடத்துல சர்ச் அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல வந்து நான் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னா வேற ஒரு டெக்ஸ்ட் குடுத்தா நம்மளுக்கு பெருசா தெரியுது. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நோ ரிசல்ட் ஃபவுண்ட் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன காட்டிட்டு இருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல எங்க டிவிஷன் ஐடி நோ ரிசல்ட் அப்படிங்கிறது. இப்போ இந்த கிளாஸ் நேம் நம்ம எடுத்துக்கலாம். நோ ரிசல்ட் அப்படிங்கிற கிளாஸ் நேம் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதுக்கு நம்ம ஸ்டைல் எழுதுறோம் இந்த இடத்துல. நோ ரிசல்ட் அப்படிங்கிற கிளாஸ் நேம்ல அ அது என்னது டாட் கிளாஸ் நேம்னு. அ இதுல இதனுடைய ஃபர்ஸ்ட் இதனோட கலர் வந்து நம்ம செட் பண்ணிடலாம். கலர் வந்து நம்மளுக்கு ரெட் கலர். ஏன்னா, நம்மளுக்கு நோ ரிசல்ட் ஃபவுண்ட்ன்னு வரப்போ ரெட்ல தான் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ இதனுடைய ஃபாண்ட் சைஸ் வந்து நம்ம ஒரு 20 பிக்சல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா, உங்களுக்கு நோ ரிசல்ட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு 20 பிக்சல் சைஸ்ல நம்மளுக்கு காட்டுது. ஓகேங்களா? ஓகே. ஸோ அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா, ஆ இதுக்கு அம் பேடிங் குடுக்கலாமா? பேடிங் வந்து ஒரு 10 பிக்சல் குடுக்கலாம். அரவுண்ட் ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் அரவுண்ட் கேப் வந்து 10 பிக்சலா வந்திருக்கு. ஓகே பரவால்ல. ஃபைன். இப்ப நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம் அப்டின்னா, ம் இதனுடைய இது வந்து இப்போ நம்மளுக்கு என்ன காட்டுதுக்கு நோ ரிசல்ட் ஃபவுண்ட்ன்னு இன்ஃபர்மேஷன் காட்டுது. ஆனா, நம்மளுக்கு இப்ப அந்த நோ ரிசல்ட் ஃபவுண்ட்ங்கிறது காட்டிட்டு இருக்கக்கூடாது. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அத டிஸ்ப்ளே நன் அப்படின்னு குடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஸ்கிரிப்ட்ட யூஸ் பண்ணி இப்ப நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணா அது போயிடும். ஓகேங்களா? ஸ்கிரிப்ட்ட யூஸ் பண்ணி இங்க இருக்கிற கன்டென்ட் எதுவுமே சர்ச் ஐட்டம்க்கு மேட்ச் ஆகல அப்படின்னா, நோ ரிசல்ட் ஃபவுண்ட்ங்கிறத அங்க காட்டணும். ஓகேங்களா? ரெட் கலர்ல. அதுக்கு நாம ஸ்கிரிப்ட்டா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன்னா, இந்த ஸ்க்ரீன கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? கொஞ்சம் தெளிவா தெரியணும்ங்கறதுக்காக 125% வச்சிருக்கேன். வேற எதுவும் இல்ல. புரியுதுங்களா? இந்த மாரி நம்மகிட்ட இருக்கு இப்போ. ஸோ இந்த லைன் கீழ இருக்கிறது கொஞ்சம் தெளிவா தெரியல. ஸோ நான் என்ன பண்றேன்னா, 2 பிக்சல் குடுத்து கொஞ்சம் பெருசு பண்ண பார்க்குறேன். இந்த லைன் இப்ப தெரியுதுங்களா? ஓகே. ஓகே ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஆ நம்மளுடைய HTML செக்ஷன் கம்ப்ளீட்டட். சிஎஸ்எஸ் ஸ்டைல்ஸ் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு கம்ப்ளீட்டட். ஓகேங்களா? ஓகே ஃபைன். இப்போ நான் வந்து ஒரு இமேஜ் வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த இமேஜ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த இடத்துல போட்டுக்கலாம். எங்கன்னா, இந்த சர்ச்சுக்கு முன்னாடி கொஞ்சம் கேப் விட்டு, இந்த இடத்துல நான் சர்ச் ஐகான் அப்படிங்கிறது போட்டுக்கிறேன். நீங்க வந்து ஏதோ ஒரு இடத்துல சர்ச் பண்ணி கூட இந்த சிம்பிளான ஒரு ஐகான் எடுத்து வச்சுக்கோங்க. எமோஜி ஐகான் தான் அது.
ஸோ அத எடுத்து நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா, இந்த மாரி சர்ச் அப்படிங்கிற ஒரு லோகோவோட அது நமக்கு இந்த இடத்துல காட்டுது. ஓகேங்களா? ஓகே. இப்போ ம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுடைய ஸ்கிரிப்ட் செஷனுக்கு போலாம். ஸ்கிரிப்ட் செஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு HTML index.html ஃபைல்ல ஸ்கிரிப்ட் src myscript.js டிஃபர் அப்படின்னு குடுத்து வச்சிருக்கோம். ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது போட்டிருக்கோம். இது ஏன் டிஃபர் குடுத்துருக்கோங்கிறது நம்ம சேனல்ல சொல்லியிருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோ பாருங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெறைய செஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன். டைம் ஸ்டாம்ப் யூஸ் பண்ணி கூட நீங்க டைரக்ட்டா டிஃபருக்கு போய்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம ஸ்கிரிப்ட் செக்ஷனுக்குள்ளார வரோம். ஓகேங்களா? ஸ்கிரிப்ட்ல ஆ நம்மளுக்கு வந்து ஒரு ஃபங்ஷன் கால் ஆகும். ஓகேங்களா? ஃபங்ஷன் நான் வந்து ஒரு ஃபங்ஷன் எழுத போறேன். இந்த ஃபங்ஷனுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன வைக்கலாம்னா, சர்ச் CARCK சர்ச் ஆ டேட்டா அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சர்ச் டேட்டா அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆ இந்த ஃபங்ஷன் வந்து கால் ஆகணும். நாம இங்க ஒரு சர்ச் பண்ண போறோம். ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ண போறேன். அப்போ அந்த ஃபங்ஷன் கால் ஆகும். நான் உங்க ஒரு டெக்ஸ்ட்ட டைப் பண்ண உடனேயும் அந்த ஃபங்ஷன் கால் ஆயிட்டு இங்க அந்த வேர்ட் இருக்கான்னு செக் பண்ணிறணும். அப்போ இன்புட் அப்படிங்கிற இடத்துல நம்ம போடலாம். ஓகேங்களா? இப்ப இன்புட் டைப் இங்க தானே நம்மளுக்கு அந்த சர்ச் நாம டைப் பண்றோம். ஓகேங்களா? இன்புட் டைப் டெக்ஸ்ட்ல தான் நம்ம சர்ச் டைப் பண்ணுவோம் ஒரு வேர்ட. அப்போ ஆன் இன்புட் அப்படின்னு குடுக்குறப்போ நம்மளுக்கு அந்த ஃபங்ஷன் கால் ஆகணும். அப்போ அந்த ஃபங்ஷன் நேம் எடுத்து நம்ம அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல போட்டுக்கணும். போட்டா இப்போ நம்மளுக்கு என்ன நடக்குது இந்த இடத்துல அப்படின்னா, நான் எந்த ஒரு டெக்ஸ்ட்ட டைப் பண்ண ஆரம்பிச்சாலும், அதாவது கீபோர்ட யூஸ் பண்ணி ஒரு டெக்ஸ்ட்ட நான் இங்க டைப் பண்ணிட்டேன். ஓகேங்களா? டைப் பண்ணுன உடனேயும் ஆன் இன்புட்ல அந்த ஃபங்ஷன் கால் ஆயிருக்கும். அதுதான் அதனுடைய வேலை. இப்ப இது நடக்குதான்னு நம்ம செக் பண்ணலாம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த இடத்துல ஒரு அலர்ட் குடுக்கலாம். ஓகேங்களா? அலர்ட் செக் கரெக்ட்டானதா செக் பண்ணலாம். ஓகேங்களா? என்னது வொர்க்கிங் ப்ராப்பர்லி அப்படின்னு சொல்லி ஒரு போடலாம். ஓகேங்களா? அப்ப அது ஒர்க் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்ப நீங்க நம்ம இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு, இந்த இடத்துல நான் வந்து ஒரு கீபோர்ட்ல ஒரு லெட்டர் டைப் பண்றேன். என்ன குடுக்குறேன்? ஜே அப்படின்னு குடுத்தோனே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அலர்ட் ஷோ ஆயிடும். அப்போ நான் கீபோர்ட்ல டைப் பண்ண உடனேயும் வொர்க்கிங் ப்ராப்பர்லி அப்படின்னு நம்ம குடுத்த டெக்ஸ்ட் நமக்கு காட்டிருச்சு. ஓகே குடுத்துறேன். இப்ப ஜேங்கிறது டைப் ஆயிடுச்சுங்களா? இப்ப நான் வந்து ஏங்கிற லெட்டர பக்கத்துல டைப் பண்றேன். அப்போ அந்த அலர்ட் மெசேஜ காட்டுது. அதாவது எப்ப என்ன நடந்திருக்குது? அந்த ஃபங்ஷன் கால் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஓகேன்னு குடுத்தோனே, இப்ப அந்த ஏ அப்படிங்கிற டெக்ஸ்ட் இங்க வந்துருச்சு. ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு குடுத்த வேலை நடக்குது அப்படிங்கிறத நம்ம இது வழியா தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? இத எடுத்து விட்டுறலாம். நமக்கு இப்போதைக்கு தேவையில்ல. ஓகே. ஸ்கிரிப்ட் செக்ஷன்ல நாம என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த பண்றோம் அப்படின்னா, இந்த இடத்துல இன்புட் டைப் இத ஸ்கிரிப்ட்க்குள்ள கொண்டு வரோம். நாம என்ன யூஸ் பண்ணி கொண்டு வரோம்னா, இந்த ஐடி யூஸ் பண்ணி உள்ள கொண்டு போலாம். ஓகேங்களா? என்ன பண்றோம் அப்படின்னா, ஆ ஒரு ஃபங்ஷன் ஸ்கோப். இது வந்து ஃபங்ஷன் ஸ்கோப். ஓகேங்களா? இது வந்து லெட் அப்படிங்கிற ஒரு கீவேர்ட். லெட் அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணி ஒரு வேரியபிள் நேம் என்ன வைக்கிறோம்னா, இன்புட் அப்படின்னு வச்சுக்கலாம் பேரு. இந்த வேரியபிள் வந்து இன்புட் அப்படிங்கிறது நானா வைக்கிற பேர். வேரியபிள் நேம். ஓகேங்களா? நம்மளா வைக்கிற நேம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டிஃபரன்ஸ புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்றோம்? டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி ஐடில நம்ம எதை எடுத்து உள்ள வைக்க போறோம் அப்படின்னா, சர்ச் இன்புட்ங்கிற இந்த ஐடி. ஓகேங்களா? அதான் நம்ம ஸ்கிரிப்ட் வழியா உள்ள கொண்டு வரப்போறோம். அப்போ நம்ம என்ன எடுத்து வச்சுக்கிட்டோம், அத எடுத்து உள்ள வச்சுக்கிட்டோம். ஓகேங்களா? அந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிருச்சு. ஓகே. இத நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம். இப்போ இந்த இன்புட் அப்படிங்கிற இந்த வேரியபிள் நேம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இந்த யூசர் வந்து இங்க டைப் பண்ற ஒரு டெக்ஸ்ட்ட வந்து அந்த வேரியபிள் நேம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம். ஓகேங்களா? அதாவது நம்ம இந்த இடத்துல ஏதோ ஒண்ணு டைப் பண்ண போறோம். ஓகேங்களா? இந்த இடத்துல சாரி ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஜாவா அப்படின்னு டைப் பண்ண போறேன் அப்படின்னா, இந்த வேல்யூவ ஓகேங்களா? அத வந்து நம்ம இன்புட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நேம்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அதுதான் இதனோட மெயினான ஒரு மீனிங். ஓகேங்களா? அந்த டெக்ஸ்ட்ட நம்ம கெட் பண்றோம். அதுதான் அது. ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, இப்போ யூசர் வந்து ஒரு வேள எப்படி டைப் பண்ணுவாரு அப்டின்னா, இப்போ வந்து ஸ்மால்ல டைப் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? கேப்ஸ் லாக் ஆன் பண்ணிட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு கேப்ஸ்ல டைப் பண்ணிட்டாரு அப்டின்னா, கரெக்ட்டா நம்மளுக்கு ஃபைண்டிங் நடக்கணும். அங்க இருக்கிற டெக்ஸ்ட் வந்து ஆல்ரெடி வந்து நம்மகிட்ட டேட்டாவுல இருக்கிற லிஸ்ட்ல இருக்கிற அந்த டெக்ஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மால்ல இருக்கு, கேப்ஸ்ல இருக்கு. அ வேற வேற ஃபார்மேட்ல இருக்கலாம். ஓகேங்களா? எப்படி வேணா இருக்கலாம். ஆனா யூசர் வந்து எப்படி டைப் பண்ணாலும், கேப்ஸ்ல டைப் பண்ணாலும் சரி, ஸ்மால்ல டைப் பண்ணாலும் சரி, நம்மளுக்கு கேஸ் இன்சென்சிட்டிவா நம்மளுக்கு அத சர்ச் பண்ணி கரெக்ட்டானத எடுத்துட்டு வந்து குடுக்கணும். அதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா,
ஒரு சாரி லெட் அப்படிங்கிற ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணி நான் ஸ்பேஸ் விட தேவையில்ல. ஸோ நான் கோடு கிளியரா தெரியணுங்கிறதுக்காக ஸ்பேஸ் விட்டுருக்கேன் ஸ்கிரிப்ட்ல. ஓகேங்களா? ஸோ இதுல ஃபில்டர் அப்படின்னு ஒரு வேரியபிள் நேம் கிரியேட் பண்றேன். ஓகேங்களா? நீ என்ன ஃபில்டர் வேரியபிள் நேம் நம்மளா கிரியேட் பண்றது தான் ஃபில்டர் அப்படிங்கிறது. இப்போ இதுல இந்த இன்புட் அதாவது இங்க குடுக்குற இன்புட் அத காப்பி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த வேரியபிள் நேம் டாட் அதுல குடுக்குற வேல்யூ ஓகேங்களா? சாரி. அதுல குடுக்குற வேல்யூ டாட் ஓகேங்களா? இந்த வேல்யூல என்ன பண்ணிக்கிறேன்னா, டூ லோவர் கேஸ் என்னது? லோவர் கேஸா மாத்தி விட்டுரு அப்படின்னு நம்ம சொல்றோம். அவ்வளவுதான். வேற எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? இப்போ யூசர் வந்து ஒரு வேல்யூ இன்புட்டா குடுப்பாரு. என்ன குடுப்பாருன்னா, இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் கமெண்ட்ல போடுறேன். என்ன பண்றாரு அப்படின்னா, கேப்ஸ்ல ஜாவா அப்படின்னு குடுத்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஜாவான்னு குடுத்துட்டாரு அப்படின்னா, ஆ இந்த இன்புட் அத வாங்கி வச்சுக்கும். இந்த வேரியபிள் நேம்ல ஜாவாங்கிற டெக்ஸ்ட்ட ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அப்ப ஸ்டோர் பண்ணி வச்சத நீ என்ன பண்ற அப்படின்னா, இன்புட் டாட் வேல்யூ டூ லோவர் கேஸா மாத்தி விட்டுரு. ஜாவாஸ்கிரிப்ட் ஸ்ட்ரிங் மெத்தட் தான் நம்ம பார்த்திருப்போம். ஸோ அது ரிலேட்டடா தான் இந்த ப்ராஜெக்ட்டும் பண்றோம். ஸ்ட்ரிங் மெத்தட் தான் இதுல யூஸ் பண்ண போறோம். இங்க பாருங்க. இப்போ இந்த ஜாவா அப்படிங்கிற வேர்ட என்ன பண்ணி வச்சிருக்கோம் இந்த இடத்துல? இந்த ஸ்ட்ரிங் கன்வர்ஷன் நடந்து நம்மளுக்கு ஸ்மால்ல ஜாவா அப்படிங்கிறத ஃபில்டர் அப்படிங்கிற வேரியபிள் நேம்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். இதுதான் இப்போ நடந்திருக்கு. ஓகேங்களா? ஓகே. இது வந்து கமெண்ட்ல சும்மா எக்ஸாம்பிள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த இடத்துல போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம்? அடுத்தது நம்ம அன்ஆர்டர் லிஸ்ட்ட எடுத்துக்கலாம். அங்க தான நம்மளுக்கு லிஸ்ட்ட வந்து தேடி எடுக்கணும். இந்த லிஸ்ட்ல தான இருக்கிற இன்ஃபர்மேஷன இந்த சர்ச்ல தேடி எடுக்கணும். அப்போ நம்ம லிஸ்ட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ இதனுடைய லிஸ்ட் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா, லிஸ்ட்ங்கிற ஐடி நேம் வந்து லிஸ்ட். இந்த அன்ஆர்டர் லிஸ்ட்க்கு. இங்க ஆரம்பிச்சு இங்க முடிச்சிருக்கிறோம். ஸோ ஸ்கிரிப்ட்ல எப்படி உள்ள கொண்டு வருது அப்படின்னா, லெட்ங்கிற கீவேர்ட யூஸ் பண்ணி யூஎல் இந்த யூஎல் அப்படிங்கிறது நம்ம வைக்கிற பேரு. நீங்க என்ன வேணா வச்சுக்கலாம். மை யூஎல் அப்படின்னு கூட வைக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் இப்போதைக்கு யூஎல்ன்னு வச்சுட்டேன். ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, இதுல டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி. ஐடி தான் நம்மளுக்கு தெரியுமே. என்னது? லிஸ்ட் அப்படிங்கிற ஐடிய நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த யூஎல் அப்படி இந்த லிஸ்ட் அப்படிங்கிற ஐடி யூஸ் பண்ணி, இந்த ஹோல் யூஎல்லையுமே எடுத்துட்டு வந்து இந்த வேரியபிள் நேம் யுஎல் அப்படிங்கிறதுல வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம்னா, அதுக்குள்ளார இருக்கிற எல்லா எல்லையும் எடுக்கணும். ஓகேங்களா? எல்லை ஈக்குவல் டு இந்த எல்லை அப்படிங்கிறது நம்ம வைக்கிற வேரியபிள் நேம். ஓகேங்களா? ஸோ டிஃபரன்ஸ் தெரியணும்னா நீங்க வந்து மை எல்லை அப்படின்னு கூட பேர் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இல்லைன்னா மை லிஸ்ட் அப்படின்னு பெரிய பேர் நேம் வச்சுட்டீங்கன்னா கூட உங்களுக்கு டிஃபரன்ஸ் நல்லா தெரியும். ஓகேங்களா? நான் இப்படியே வச்சுக்கிறேன். எனக்கு புரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, இந்த யுஎல் அப்படிங்கிற வேரியபிள் நேம்ல ஓகேங்களா? இந்த யூஎல் வேரியபிள் நேம்ல என்ன எடுக்குறீங்க அப்படின்னா, கெட் எலமென்ட்ஸ் பை டாக் நேம் அப்படின்னு ஒரு ஜாவாஸ்கிரிப்ட்ல ஒரு மெத்தட் இருக்கு. கெட் எலமென்ட்ஸ் பை டாக் நேம். என்னது? அதுல இருக்கிற எல்லை. ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன நடந்திருக்கும்? கெட் எலமென்ட்ஸ் பை ஆ டாக் நேம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்படின்னா நம்மளுக்கு இந்த யுஎல்லுக்குள்ளார இருக்கிற யுஎல் அந்த யுஎல்லுக்குள்ளார இருக்கிற என்ன பண்ணணும்? எல்லா எல்லையுமே எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? எல்லா எல்லையுமே எடுத்து வச்சுக்கோ. எல்லா எல்லை எலமெண்ட்ஸ் ஈச் எல்லை எலமெண்ட்ஸ் இங்க பாருங்க. எல்லா எல்லை எலமெண்ட்ஸையும் எந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா, இந்த எல்லை அப்படிங்கிற இந்த வேரியபிள் நேம்ல ஆ இருக்கிற எல்லா எல்லை எலமெண்ட்ஸையும் நம்மளுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா? இப்போ என்ன அர்த்தம் அப்டின்னா, இந்த எல்லை அப்படிங்கிற இந்த வேரியபிள் நேம் இந்த எல்லைங்கிற வேரியபிள் நேம்ல நம்மளுக்கு எத்தன ஐட்டம்ஸ் வேரியபிள் ஆ எல்லை ஐட்டம்ஸ் எத்தனை இருக்கும் அப்டின்னா, எல்லை வந்து பார்த்தீங்கன்னா 5 இருக்கும். ஓகேங்களா? இங்க வந்து பார்த்தீங்கன்னா, எல்லை வந்து நம்ம வச்சுருக்கோம். 1, 2, 3, 4, 5 வச்சிருக்கோம். ஓகேங்களா? 5 எல்லை இருக்கும். ஓகேங்களா? இதுதான் இந்த இடத்துல நடந்திருக்கு. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, நம்மளுக்கு ம் இப்போ ஒரு ஃபிளாகு தேவைப்படும். ஒரு ஃபிளாக் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அ என்ன பண்ணலாம்னா, இந்த ஃபிளாக் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, அ சாரி லெட் ஆ ஃபவுண்ட் அப்டின்னு வச்சுக்கலாம். ஃபவுண்ட் வந்து ஈக்குவல் டூ நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா, ஃபால்ஸ் அப்டின்னு வச்சுக்கலாம். ஒரு பூலியன்.
இங்க நம்மளுக்கு கர்சர் வச்சோனயுமே விஎஸ் கோடுங்கிறதுனால காட்டுது. பூலியன் அப்படின்னு சொல்லி காட்டுது. ஓகேங்களா? நம்மளுக்கு இது ஃபால்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகே. ஃபால்ஸ்ன்னு வச்சா என்னது? இது வந்து ஒரு ஃபிளாக் வேரியபிள். வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? இது ஒரு ஃபிளாக் வேரியபிள். இப்போ இந்த ஃபவுண்ட் வந்து ஃபால்ஸான்னு ஏன் வச்சோம் அப்படின்னா, நம்மளுக்கு இதுவரைக்கும் எந்த ரிசல்ட்டுமே நாம எடுக்கல. நம்மளுக்கு கிடைக்கல. ஒரு ரிசல்ட்டுமே நம்மளுக்கு கிடைக்கல. ஓகேங்களா? ஒருவேள நம்மளுக்கு மேட்ச் கிடைச்சது அப்படின்னா, நம்ம வந்து இந்த ஃபவுண்ட வந்து ட்ரூ பண்ணி விட்டுறலாம். ட்ரூ பண்ணி விட்டோம்னா, நம்மளுக்கு அ நோ நம்மளுக்கு வந்து அந்த எக்ஸாக்ட் ரிசல்ட் காட்டுற மாரி நம்ம ஸ்கிரிப்ட் உண்மையா தான் ஒர்க் பண்ண போறோம். ஓகேங்களா? அப்போ நம்ம லெஃப்ட் ஃபவுண்ட வந்து என்ன பண்ணிக்கிறோம்னா, ஃபால்ஸ் வச்சிருக்கோம். ஓகேங்களா? அ அதாவது இப்போ வரைக்கும் நம்மளுக்கு இந்த சர்ச் பண்ணோம்னா, நம்ம ஏதாவது சர்ச் பண்றோம்னா, நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கலன்னு அர்த்தம். ஒரு வேள கிடைச்சிருச்சுன்னா, நம்ம என்ன ஆகும்? ட்ரூங்கிறத மாத்தி விட்டுருவோம். இந்த ஃபவுண்ட நம்ம இனிமேல் யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபிளாக் வேரியபிள நாம அது என்னன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ம். இப்போ அ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, அடுத்தது இப்ப நம்ம மெயின் செக்ஷனுக்குள்ளார வரலாம். இந்த ஃபங்ஷன் பார்த்துக்கோங்க. இங்க ஆரம்பிச்சு இங்க முடிச்சிருக்கிறோம். இந்த ஃபங்ஷனுக்குள்ளேயே தான் எல்லாமே நடக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார் லூப் எழுதணும். ஓகேங்களா? ஒரு ஃபார் லூப் எழுதிட்டு, அதுக்குள்ளார அ நம்ம லெட் i ஈக்குவல் டூ 0 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? 0 ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து i லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் லெஸ் தேன் நம்ம என்ன வச்சுக்கலாம்னா, இந்த எல்லை ஓகேங்களா? ஆ இந்த வேரியபிள் நேம் எல்லை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? எல்லை டாட் லெங்த் அப்படிங்கிறத ஸ்ட்ரிங் மெத்தட்ல நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? யூஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து i பிளஸ் பிளஸ் அப்படிங்கிறத இன்கிரீஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? நம்ம லூப் இவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு இந்த ஸ்பேஸ் விட்டுட்டோம். ஆ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா போதும். நம்மளுக்கு இந்த வேலை எப்படி நடக்குது? சர்ச்சிங் வேலை இங்க தான் நடக்கும். ஓகேங்களா? ஸோ இது எப்படி இங்க வொர்க் ஆகுதுன்னு பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு இந்த எல்ஐ டாட் லென்த் அப்படிங்கிறது என்னது? இந்த எல்லை இந்த இடத்துல வந்து எல்ஐ டாட் லென்த் இது வந்து 5 தான எல்லையோட ஹோல் எல்லையும் எடுத்து வச்சிருக்கோம். நம்மளுக்கு 5 ஓகேங்களா? அந்த அளவுக்கு நம்மளுக்கு இன்கிரீஸ் ஆனா போதும். ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு i ஈக்குவல் டூ 0 i லெஸ் தேன் ஓகேங்களா? i எல்ஐ டாட் லென்த் அப்படின்னு குடுத்துருக்கோம். ஓகேங்களா? i லெஸ் தேன் எல்ஐ டாட் லென்த் அப்படின்னு குடுத்துருக்கோம். i பிளஸ் பிளஸ் இன்கிரிமெண்ட் ஆகும். இப்ப இதுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஃபார் லூப்ல ஒரு லெட் அதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா சம் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். டெக்ஸ்ட் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்றோம்னா எல்ஐ ஆஃப் ஐ அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஐ இதுல டாட் இன்னர் டெக்ஸ்ட் டாட் டு லோவர் கேஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இதை லோவர் கேஸா மாத்தி விட்டுரு அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். ஓகேங்களா? ஓகே. இப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்குது அப்படின்னா, இப்போ இந்த ஃபார் லூப்ல நம்மளுக்கு என்ன பண்ணி வச்சிருக்கோம்? இந்த ஃபார் லூப் பொறுத்த வரைக்கும், ம் அ 0 அதாவது இந்த இடத்துல கமெண்ட்ல போடுறேன் பாருங்க. ஐ வந்து என்னது 0. ஐ இஸ் ஈக்குவல் டூ உங்களுக்கு 0ன்னு இருக்கும். இப்போ ஐ லெஸ் தேன் வந்து பார்த்தீங்கன்னா, எல்ஐ டாட் லென்த்ல எழுதுறது வந்து 5ன்னு இருக்கும். ஓகேங்களா? இப்போ 0 லெஸ் தேன் 5ங்கிறது தான் அந்த கண்டிஷன். ஓகேங்களா? ஸோ கண்டிஷன் படி நம்மளுக்கு என்னது ட்ரூ. ட்ரூ ஆன உடனே உள்ள வந்து செக் பண்ணணும். ஓகேங்களா? நம்ம என்ன ஒரு செக் பண்றதுக்கு இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அ அதாவது இந்த இடத்துல ம் 5 வரைக்கும் நடக்கும். இது வரைக்கும் லூப் நடக்கும். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல 0ன்னு இருக்கு ஸ்டார்ட்டிங்ல. ஓகேவா? இப்போ ஆ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, இந்த இடத்துல கண்டிஷன் ட்ரூவா இருக்கிறதுனால உள்ளார வரும். உள்ளார வந்த உடனேயும் இப்போ செக் பண்ணும். லெட் டெக்ஸ்ட்ல நம்ம என்ன ஸ்டோர் பண்றோம்? டெக்ஸ்ட்ங்கிற வேரியபிள் நேம்ல என்ன ஸ்டோர் பண்றோம்னா, எல்ஐ ஆஃப் ஐ என்னது இப்ப நம்மளுக்கு 0. கண்டிஷன் ட்ரூனா உள்ள வந்து ஐக்கு என்ன வேல்யூ அப்ளை பண்ணணும்? 0ன்னு அப்ளை பண்ணணும். இப்ப இந்த இடத்துல கமெண்ட்ல போடுறேன் பாருங்களேன். இந்த இடத்துல எல்ஐ பிராக்கெட்டுக்குள்ளார 0 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா, டாட் அதில் இருக்கிற இன்னர் டெக்ஸ்ட் அந்த இன்னர் டெக்ஸ்ட் ஓகேங்களா? அந்த இன்னர் டெக்ஸ்ட் என்னது? அதாவது இது ஜாவா ஸ்கிரிப்ட் டுட்டோரியல் அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு வேர்ட் வச்சிருக்கோம். ஓகேங்களா? அத நீ என்ன பண்ணிடுன்னா, டூ லோவர் கேஸா மாத்தி விட்டுரு. ஓகேங்களா? அப்போ நம்ம இந்த ஃபில்டர் பண்ணோம்ல இந்த இடத்துல சர்ச் பண்றக்கு இந்த இடத்துல நம்ம யூசர் டைப் பண்ணியிருப்பார்ல, அந்த டெக்ஸ்ட்டும் இதுவும்
நம்மளுக்கு எல்லாமே ஸ்மால் இருக்கிற மாதிரி கன்வெர்ட் ஆகிடும். ஓகேங்களா? இன்னர் டெக்ஸ்ட் அதாவது 0 எல்ஐ ஆஃப் 0 அப்படிங்கிறப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த லிஸ்ட்ல 0th பொசிஷன் இன் 0th இண்டெக்ஸ் பொசிஷன் அப்படிங்கிறது இது ஜாவாஸ்கிரிப்ட் டுட்டோரியல் அப்படிங்கிற இதனுடைய பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா 0th பொசிஷன். இதனுடைய பொசிஷன் பாத்தீங்கன்னா 1th பொசிஷன். ஓகேங்களா? சோ அடுத்ததுடைய பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 2, இது வந்து 3, இது வந்து 4. ஓகேங்களா? டோட்டலா நம்மளுக்கு இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுறது. ஓகேங்களா? ஆனா இதனோட லென்த் வந்து நம்மளுக்கு என்னது 5. ஓகேங்களா? இப்போ எல்ஐ ஆஃப் 0 இந்த ஐ 0ங்கிறது ஐ ஈக்குவல் டூ 0ன்னு குடுத்துட்டோம். 0 லெஸ் தேன் 5ங்கிறப்ப கண்டிஷன் ட்ரூவா இருந்தா இங்க வரும். உள்ள வந்து செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு எல்ஐ ஆஃப் பிராக்கெட்ல 0 அப்படின்னு சொல்லு. எல்ஐ ஆஃப் 0 அப்படிங்கிறப்போ இந்த இண்டெக்ஸ் பொசிஷன் எல்ஐ ஃபர்ஸ்ட் எல்ஐ எடுத்துக்கும். இந்த ஜாவாஸ்கிரிப்ட் டியூட்டோரியல் அப்படிங்கிற டெக்ஸ்ட்ட என்னவா மாத்தி விட்டுரு. லோவர் கேஸா மாத்தி விட்டுரு. ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா, எல்ஐ ஆஃப் 0ல நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, என்ன இருக்கும்? ஜாவா ஸ்கிரிப்ட் டியூட்டோரியல் அப்படிங்கிற இந்த டெக்ஸ்ட். அதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸ் குடுத்துருக்கிறேன். இதுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட்க்கும் டியூட்டோரியலுக்கும். அத வந்து என்ன பண்ணிடும் ஃபுல்லா ஜாவா எஸ்சிஆர்ஐபிடி ஓகேங்களா? ஜாவா ஸ்கிரிப்ட் டுட்டோரியல் அப்படின்னு எல்லாத்தையும் ஸ்மாலுக்கு கன்வெர்ட் பண்ணி விடும். இந்த இடத்துல அதான் நடந்திருக்கு. ஓகேங்களா? வேற எதுவுமே இல்ல. இப்போ லூப் வந்து இன்னொரு வாட்டி இன்கிரீஸ் ஆகுறப்போ, அதாவது லூப் இப்ப இன்னும் ஐ பிளஸ் பிளஸ் இன்கிரிமெண்ட் ஆகுமா? அப்போ வந்து ஐ வந்து 1 மாறிடும். 1 லெஸ் தேன் 5ங்கிறப்ப கண்டிஷன் ட்ரூ. அப்போ வந்து ஐ வந்து 1 இருக்கிறப்போ, இப்போ டெக்ஸ்ட்ல என்னன்னு ஸ்டோர் பண்ணும் அடுத்தது? எல்ஐ ஆஃப் 1ன்னு இருக்கிறப்போ, நம்மளுக்கு ரியாக்ட் ஜேஎஸ் கைடு அப்படிங்கிற டெக்ஸ்ட்ட என்னவா மாத்தி விட்டுரும்? ஸ்மால் டூ லோவர் கேஸா மாத்தி விட்டுரும். சோ இது வந்து இந்த லூப் வந்து வேகமா 5 வாட்டியும் நடந்து முடிச்சிரும். இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகுறதையும் நடந்து முடிஞ்சிரும். ஓகேங்களா? ஓகே. சோ இப்போ நம்ம அத லோவர் கேஸா மாத்தி விடுற வேலைய அங்க பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஓகே. இப்போ லோவர் கேஸா மாத்தி விட்டதையும் யூசர் வந்து டைப் பண்ணதையும் நம்ம கம்பேர் பண்ண போறோம். ஓகேங்களா? எங்க அப்படின்னா இந்த ஃபார் லூப்க்குள்ளாரயே கம்பேர் பண்ணிக்க போறோம். ஓகேங்களா? ஓகே. இப்போ இதுக்குள்ள என்ன பண்ணலாம் அடுத்தது? இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் வந்து ஆ ஒரு இஃப் கண்டிஷன் எழுதலாம். ஓகேங்களா? ஸ்பேஸ் விடுறேன். ஒரு இஃப் கண்டிஷன் எழுதுறேன். இஃப் கண்டிஷன் என்ன பண்ணலாம் அப்டின்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு இந்த எல்லை அப்படிங்கிறது என்ன ஆயிடுச்சு, ஹோல் அ இந்த HTML லிஸ்ட்டுமே நம்மளுக்கு அதுல ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்ப 0 அப்படிங்கிறப்போ, அத ஜாவாஸ்கிரிப்ட் டியூட்டோரியல் அத வந்து 0 அத வந்து ஸ்மால் லெட்டர் பண்ணி விட்டுரு. அடுத்தது ரியாக்ட் ஜேஎஸ் கைடுங்கிற ஸ்மால் லெட்டர் பண்ணி விட்டுரு அப்படிங்கிறது இதுல எடுத்து வச்சிருக்கோம். ஓகேங்களா? இப்போ நம்ம அத எல்லாத்தையும் ஸ்மால் லெட்டர் பண்ணி, எதுல ஸ்டோர் பண்ணியிருக்கோம்? டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நேம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த இடத்துல டெக்ஸ்ட் அப்படின்னு குடுத்துறலாம். டெக்ஸ்ட் டாட் இப்போ ஹோல் டெக்ஸ்ட். இப்போ இந்த டெக்ஸ்ட்ல யூசர் சர்ச் பண்ணுன அந்த டெக்ஸ்ட் இருக்குதா? அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? அத நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கிறோம்னா, இந்த இடத்துல பாத்து பாருங்க. மேல வந்து பாத்தீங்கன்னா, ஃபில்டர் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் பார்த்தோமா நம்ம இந்த இடத்துல. என்ன பண்ணி வச்சிருக்கோம்னா, இன்புட்ல யூசர் வந்து இன்புட்ல ஒரு டெக்ஸ்ட்ட குடுப்பாரு. அத வந்து அதுல இருக்கிற வேல்யூவ லோவர் கேஸா மாத்தி ஃபில்டர்ல வச்சுரு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த இடத்துல யூசர் டைப் பண்றாரு. ஜாவா அப்படின்னு குடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. கேப்ஸ்ல ஜாவா அப்படின்னு குடுத்துருக்காரு. குடுத்துட்டாரு அப்படின்னா, அத வந்து ஃபில்டர் என்ன பண்ணி வச்சிருக்கோம்? ஜாவான்னு கேப்ஸ்ல குடுத்தத ஸ்மாலா கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கோம். எதுல? ஃபில்டர்ல வச்சிருக்கோம். அப்ப ஃபில்டர்ல வச்சிருக்கிற அந்த டெக்ஸ்ட்ட நம்ம இங்க இருக்கு பாத்தீங்களா? இந்த இடத்துல ஆல்ரெடி நம்ம எல்லைல வச்சிருக்கிற டெக்ஸ்ட்ட என்ன பண்ணிட்டோம்? 2 லோவர் கேஸா மாத்தி இந்த டெக்ஸ்ட்ங்கிற வேரியபிள்ல அந்த 5யும் வச்சிருக்கோம். ஓகேங்களா? லூப் படி. ஆ அப்போ அந்த 5 லிஸ்ட்லயும் இங்க இருக்கிற அதாவது ஃபில்டர்ல இருக்கிற அந்த டெக்ஸ்ட் இருக்குதா? அப்படிங்கிறத செக் பண்றதுக்கு நம்மளுக்கு என்ன ஸ்ட்ரிங் சர்ச் மெத்தட் தேவைப்படுது அப்படின்னா, இண்டெக்ஸ் ஆஃப் சாரி இண்டெக்ஸ் ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங் சர்ச் மெத்தட நம்ம படிச்சிருக்கிறோம். ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல என்ன போட்டா போதும் நம்மளுக்கு ஃபில்டர் அப்படிங்கிறத இந்த வேரியபிள் நேம நம்ம போட்டா போதும். ஓகேங்களா? ஃபில்டர் அப்படின்னு காப்பி பண்ணி நான் இந்த இடத்துல போட்டுருக்கேன். ஃபில்டர் அப்படின்னு போதும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, இங்க பாருங்க இந்த இடத்துல கமெண்ட்ல போடுறேன். ஆ இந்த இடத்துல வந்து டெக்ஸ்ட். இப்போ டெக்ஸ்ட்ட வந்து என்ன பண்ணிருச்சு, லூப் வந்து i = 0 அப்படின்னு கண்டிஷன் ட்ரூ.
ட்ரூன்னு உடனேயும் நம்மளுக்கு எல்ஐல வந்து 0 அப்ளை பண்ணுமா? 0 அப்ளை பண்ணிட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் டுட்டோரியல் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட்ட வந்து இந்த டெக்ஸ்ட்ங்கிற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அப்ப நம்மளுக்கு இங்க என்ன இருக்கும்? நான் இந்த இடத்துல டெக்ஸ்ட் டாட் இண்டெக்ஸ் ஆஃப் அப்படிங்கிறத எழுதுறேன் பாருங்களேன். இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னா, ஜாவா ஸ்கிரிப்ட் டுட்டோரியல் அப்படிங்கிற டெக்ஸ்ட். இப்ப டெக்ஸ்ட்ங்கிற வேரியபிள் என்னது இந்த இடத்துல? ஜாவாஸ்கிரிப்ட் டியூட்டோரியல்ல இந்த வேர்ட். அதாவது இந்த இடத்துல எல்லைல இருந்து எடுத்து எடுத்து வச்சிருக்கோம். ஓகேங்களா? இப்போ இதுல டாட் இண்டெக்ஸ் ஆஃப் ஃபில்டர் அப்படிங்கிறது என்னது? யூசர் இங்க டைப் பண்ணது. ஜாவா அப்படின்னு டைப் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா? இந்த இடத்துல ஜாவா அப்படின்னு டைப் பண்ணியிருப்பாரு. அத வந்து ஃபில்டர்ல நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம்? ஜாவான்னு ஸ்மாலா கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா? அப்போ ஜாவா அப்படின்னு நம்மளுக்கு இந்த இடத்துல வச்சிருக்கோம். ஓகேங்களா? அப்போ இண்டெக்ஸ் ஆஃப் அப்படிங்கிறது பொசிஷனை நம்மளுக்கு காட்டும். ஓகேங்களா? இந்த டெக்ஸ்ட் இந்த வேரியபிள்ல அதாவது சாரி இந்த டெக்ஸ்ட்ங்கிற வேரியபிள் நேம்க்குள்ளார இருக்கிற அந்த வேல்யூல நம்ம சர்ச் பண்ணுன அந்த டெக்ஸ்ட் இருந்துச்சுன்னா, அது எத்தனாவது பொசிஷன்ங்கிறது காட்டுறது தான் இந்த பிளேஸ். இந்த வேலை இந்த இடத்துல தான் நடக்கும். ஓகேங்களா? இப்ப நான் ஜாவான்னு குடுத்திருப்பேன். அ அது வந்து எத்தனாவது பொசிஷன்ல இருக்கு? அப்ப 0த் பொசிஷன் தானே. இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து இது என்னது 0 தானே. இண்டெக்ஸ் ஆஃப் ல படிச்சிருந்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடி செஷன்ல பாருங்க. தெளிவா சொல்லியிருப்பேன். இப்ப ஜாவான்னு யூசர் சர்ச் பண்ற அந்த டெக்ஸ்ட் அதுல ஃபர்ஸ்ட் லெட்டர் எந்த பொசிஷன்ல ஸ்டார்ட் ஆகுது? இவ்ளோ பெரிய ஜாவாஸ்கிரிப்ட் டியூட்டோரியல்ங்கிற வேர்ட்ல. அப்போ 0த் இண்டெக்ஸ் பொசிஷன் காட்டும். ஓகேங்களா? அப்ப இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து நம்மளுக்கு என்னது? 0. ஓகேங்களா? ஒருவேள யூசர் வந்து என்னன்னு போட்டிருக்காருன்னா, இந்த இடத்துல சர்ச் பண்ற இடத்துல ஜாவாக்கு பதிலா பைத்தான்னு போடுறாரு. பைத்தான்னு போட்டாருன்னா, இங்க எதுவுமே பைத்தானே இல்ல. ஓகேங்களா? அப்போ ஜாவாஸ்கிரிப்ட் டியூட்டோரியல்ல நம்மளுக்கு இண்டெக்ஸ் ஆஃப் மெத்தட பொறுத்தவரைக்கும், இல்லாத ஒண்ண நம்ம சர்ச் பண்ணணும் அப்டின்னா, உங்களுக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும்? -1 நெகட்டிவ் தான் ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா? அப்போ சாரி. அப்போ நம்ம இந்த இடத்துக்கு என்ன பண்றோம் அப்டின்னா, இங்க பாருங்க. இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா, ஆ நம்மளுக்கு கிரேட்டர் தேன் -1 அப்டின்னு குடுத்துறலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இப்போ இது ஏன் -1 குடுக்குறோம்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? குடுத்துட்டு ஆ குடுத்தோம்னா, அதாவது இந்த டெக்ஸ்ட் இந்த இண்டெக்ஸ் ஆஃப் குடுத்து இண்டெக்ஸ் ஆஃப்ங்கிறது ஃபில்டருக்குள்ளார இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, யூசர் டைப் பண்ணது. இது வந்து ஆல்ரெடி நம்மளுடைய ஆ இன்பில்ட்டா இருக்கிற டெக்ஸ்ட். ஓகேங்களா? அப்படி இருக்கிற டெக்ஸ்ட்ல ஃபில்டர்ல குடுத்த டெக்ஸ்ட்டும் மேட்ச்சா இருந்துச்சு அப்படின்னா, இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா உள்ளார வரும். இல்லன்னா வெளியில போயிடும். ஓகேங்களா? உள்ளார வந்து என்ன பண்ணு அப்படின்னா, நீ வந்து எல்ஐ ஆஃப் ஐ ஓகேங்களா? ஐ டாட் ஸ்டைல் டாட் டிஸ்ப்ளே நீ என்ன பண்ணி விட்டுரு அப்படின்னா, அத வந்து பிளாக் அப்படின்னு மாத்தி விடு. அவ்வளவுதான். சரிங்களா? வேலை முடிஞ்சுச்சு. ஓகேங்களா? இப்போ எல்ஐ ஆஃப் 0ல நம்ம சர்ச் பண்ண யூசர் சர்ச் பண்ண அந்த வேர்ட் இருந்துச்சு அப்படின்னா, எல்ஐ ஆஃப் 0ல இருக்கிற அந்த ஜாவாஸ்கிரிப்ட்ங்கிற ஃபுல் வேர்டையுமே எடுத்துட்டு வந்து நம்மளுக்கு டிஸ்ப்ளே வந்து பிளாக் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா? அதுதான் அதனோட வேலை. அப்ப எல்ஐ ஆஃப் 0னா 0 மட்டும் தான் காட்டும். எல்ஐ ஆஃப் 1 அப்படின்னா 1 காட்டும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, எல்ஐ ஆஃப் 0லயும் அது இருக்கு. எல்ஐ ஆஃப் 2லயும் அது இருக்கு அப்படின்னா 2யுமே காட்டும். ஓகேங்களா? ஸோ எப்படின்னு பார்த்துடலாம். இங்க பாருங்க. இப்போ அ நம்மளுக்கு இது நடந்தால் ஆ இப்போ நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம், நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கலன்னா ஃபால்ஸ்ன்னு பண்ணி வச்சிருக்கோம். இப்ப நம்மளுக்கு கிடைச்சிருச்சு, அந்த வேர்ட் பர்ட்டிகுலர் வேர்ட் கிடைச்சிருச்சுன்னா, நம்ம என்ன பண்ணிவிடுறோம், இந்த ஃபவுண்ட வந்து நம்ம ட்ரூன்னு மாத்தி விட்டுர்றோம். ஓகேங்களா? இவ்வளவுதான் இந்த ப்ராசஸ். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், என்ன நடக்குதுங்கிறத இங்க பார்க்கலாம். ஆ இப்போ இந்த ஃபார் லூப் மட்டும் எக்ஸ்ப்ளைன் பண்றேன் பாருங்களேன். இங்க ஆரம்பிச்சிருக்கோம். இந்த இடத்துல இங்க ஆரம்பிச்சு இங்க முடிச்சிருக்கோம் இந்த ஃபார் லூப்ல. இப்போ இந்த ஃபார் லூப்ல i = 0ன்னு குடுத்துட்டோம். i <= 5 கண்டிஷன் படி. ஓகேங்களா? கண்டிஷன் ட்ரூ. ட்ரூன்னா உள்ள வரும். உள்ள வந்துட்டு எல்ஐ ஆஃப் 0 அதுல செக் பண்ணணும். ஓகேங்களா? எல்ஐ ஆஃப் 0ல ஜாவாஸ்கிரிப்ட் டியூட்டோரியல் அப்படிங்கிற டெக்ஸ்ட்ட வந்து நீ என்ன பண்ணிடு, லோவர் கேஸா மாத்தி விட்டுரு. அடுத்தது லூப் ரன் ஆகும். அதே மாதிரி எல்ஐ ஆஃப் 1, 2, 3, 4 அப்படிங்கிற எல்லாத்தையுமே லோவர் கேஸா மாத்தி வச்சுக்கோ. ஓகேங்களா? மாத்தி எதுல வச்சிருக்கோம்? டெக்ஸ்ட் அப்படிங்கிற வேரியபிள் நேம்ல வச்சிருக்கோம். ஓகேங்களா? இப்போ இந்த டெக்ஸ்ட் அப்படிங்கிற வேரியபிள் நேம்ல என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த 4 இந்த 5 எல்லையும் அதுல தான் இருக்கு. ஓகேங்களா? இப்ப இந்த 5 ஹோல் எல்லையில நீ என்ன சர்ச் பண்ற? டாட் இண்டெக்ஸ் ஆஃப் அப்படிங்கிற ஸ்ட்ரிங் மெத்தட் யூஸ் பண்ணி ஃபில்டர்ங்கிறது என்னது? நம்ம இங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற வேரியபிள் நேம். இந்த வேரியபிள் நேம்ல
இந்த வேரியபிள் நேம்ல என்ன நடந்திருக்கும் நம்மளுக்கு? யூசர் டைப் பண்ற டெக்ஸ்ட்ட ஸ்மால் லெட்டரா கன்வெர்ட் பண்ணி இந்த ஃபில்டர்ங்கிற வேரியபிள் நேம்ல வச்சிருக்கோம். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபில்டர்ங்கிற வேரியபிள் நேம்ல வச்சிருக்கோம். இந்த இண்டெக்ஸ் ஆஃப்ல என்ன டைப் பண்ணியிருப்பாரு? இந்த இண்டெக்ஸ் ஆஃப் ஃபில்டர்ங்கிறது என்ன நடந்திருக்கும்? இந்த ஜாவா அப்படிங்கிறத சர்ச் பண்ணும். இனி இதனுடைய இண்டெக்ஸ் பொசிஷன் என்ன? எதுல? இந்த ஹோல் டெக்ஸ்ட்ல. ஓகேங்களா? இந்த 5 லைன் ஆஃப் டெக்ஸ்ட்ல யூசர் சர்ச் பண்ணியிருப்பாரு. ஒரு வேர்ட் என்னது? ஜேஏபிஏ ஜாவா. அப்போ அது வந்து அதனுடைய இந்த டெக்ஸ்டுடைய இண்டெக்ஸ் பொசிஷன் என்ன அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லணும். இண்டெக்ஸ் ஆஃப் அப்படிங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்மளுக்கு அதனுடைய இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து என்ன நடந்திருக்கும்? அந்த இடத்துல இப்போ இந்த ஜாவாஸ்கிரிப்ட் டியூட்டோரியல்ங்கிறதுல ஜேங்கிறது என்னது? 0த் இண்டெக்ஸ் பொசிஷன்ல நம்மளுக்கு அது கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? ஓகேவா? கிடைச்சிருக்கும். இப்போ இந்த இடத்துல இதுதான் நடந்திருக்கும். நான் இங்க இடத்துல கமெண்ட் போட்டு காட்டுறேன் பாருங்க. ஜாவாஸ்கிரிப்ட் டியூட்டோரியல் ஆ இந்த இடத்துல ஜாவாஸ்கிரிப்ட் டியூட்டோரியல் டாட் ஆ அதுல வந்து இண்டெக்ஸ் ஆஃப் அதுல என்னது? நான் வந்து என்னென்ன வேர்ட் சர்ச் பண்ணியிருப்பேன்? ஜாவா அப்படின்னு சர்ச் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அப்போ ஜாவா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, அதனுடைய இண்டெக்ஸ் பொசிஷன் என்னது நம்மளுக்கு? 0. இதுதான் இண்டெக்ஸ் பொசிஷன் 0. அதனால 0 அப்படின்னு காட்டும். ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு மேட்ச் ஃபவுண்ட் ஆன உடனேயும் எல்ஐ ஆஃப் 0 அப்படிங்கிறதுல ஸ்டைல் டாட் டிஸ்ப்ளே நீ வந்து பிளாக் அத மட்டும் காட்டு. பிளாக் பண்ணி விட்டுடு. ஓகேங்களா? அந்த எல்லை மட்டும் நீ ஷோ பண்ணி காட்டு. அப்போ நம்மளுக்கு அது ஸ்க்ரீன்ல இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஃபவுண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ட்ரூ அப்படின்னு மாத்தி விட்டுரும். அப்ப என்னது நம்மளுக்கு அ இந்த ஃபிளாக் வந்து என்ன பண்ணுது? ஃபிளாக் வேரியபிள் ஃபவுண்ட் வந்து நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் கிடைச்சிருச்சு. நம்மளுக்கு ட்ரூன்னு வந்துரும். அதுதான் அது பண்ணுது. வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? இப்போ ஒருவேள நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா, இதுல எல்ஸ் பார்ட்ல நீ என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, எல்ஸ்ல எல்ஐ ஆஃப் ஐ டாட் ஸ்டைல் டாட் டிஸ்ப்ளே அது வந்து பாத்தீங்கன்னா, நன் அப்படின்னு குடுத்துறலாம். ஓகேங்களா? அவ்வளவுதான் நன். எதுவுமே காட்டல. இப்போ எதுவுமே கிடைக்கலன்னா நம்மளுக்கு அத வந்து ஹைட் பண்ணி விட்டுடும். அவ்வளவுதான். ஓகேங்களா? அதுல இல்ல அப்படின்னா, நம்மளுக்கு ஆ அந்த எலிமெண்ட்ட ஹைட் பண்ணிடும். ஓகேங்களா? இப்ப எல்ஐ ஆஃப் 0 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். 0ங்கிறது கிடைச்ச உடனே அத வந்து பிளாக் பண்ணி காட்டிடும். எல்ஐ ஆஃப் மத்த இருக்குல்ல 1, 2, 3, 4 அதுல இல்ல அப்படின்னா நம்மளுக்கு அது காட்டாது. நன். ஓகேங்களா? சோ அதுதான் இந்த இடத்துல நம்மளுக்கு நடந்திருக்கு. புரியுதுங்களா? ஓகே. இப்போ ஆ நம்மளுக்கு இது வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகுதான்னு ஃபர்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? இங்க போயிட்டு அ நம்ம என்ன பண்றோம்னா, கோட ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறோம். நம்மளுக்கு அப்டேட் ஆயிருக்கு. இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா, ஜேஏவிஏ அப்படின்னு குடுக்குறேன். ஓகேங்களா? நம்மளுக்கு ஜேஏ குடுத்த உடனேயும் பாருங்களேன், ஜே எங்கெல்லாம் இருக்குதோ அதுக்கு மட்டும் நம்மளுக்கு டிஸ்ப்ளே காட்டியிருக்கு. ஜாவாஸ்கிரிப்ட் டியூட்டோரியல். இப்ப நான் ஜேவ டெலீட் பண்றேன். மத்ததெல்லாம் காட்டும். ஓகேங்களா? இப்ப நான் வந்து என்ன பண்றேன்னா, சிஎஸ்எஸ் அப்படின்னு குடுக்குறேன். ஓகேங்களா? ஒரு எஸ் குடுத்தோனயுமே நம்மளுக்கு இதுல தான் அந்த பக்கத்துல அந்த வேர்ட் இருக்கு. ஸோ இப்போ ஆ நம்மளுக்கு இது இந்த இந்த இது இத மட்டும் காட்டுது. ஓகேங்களா? வேற எதுவுமே காட்டல. ஓகேங்களா? ஸோ இப்படிதான் நம்மளுக்கு வந்து சர்ச் மெத்தட் வந்து வொர்க் ஆகுது. ஓகேங்களா? நம்ம இந்த இடத்துல பைத்தான் டைப் பண்றோம். ஓகேங்களா? ஸோ பைத்தான்ங்கிற டெக்ஸ்ட்டே இல்ல நம்மகிட்ட. அப்போ எதையுமே காட்டல. அதுக்கு பதிலா நம்மகிட்ட என்ன காட்டுறோம்? நம்ம தான் நோ ரிசல்ட் ஃபவுண்ட்ன்னு ஒரு ஐடி வச்சிருக்கோமா அந்த இடத்துல. அத காட்டணும். ஓகேங்களா? அத வந்து எப்படி இங்க காட்ட வைக்கலாம்ன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம ஆ நம்மளுடைய இஃப் எல்ஸ் பார்ட் ஓகே, ஓவர். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல நம்ம வந்து -1 எதுக்காக குடுத்துருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லணும்னு சொன்னேன். ஓகேங்களா? சோ இந்த -1 எதுக்காக குடுத்துருக்கேன்னா, இப்ப இண்டெக்ஸ் ஆஃப் எதுவுமே இல்ல அப்படின்னா, நம்மளுக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணணும்? இண்டெக்ஸ் ஆஃப்ல எதுவுமே இல்ல அப்படின்னா, -1 தானே நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். அப்ப நம்மளுக்கு இந்த இடத்துல ஜாவாஸ்கிரிப்ட் டியூட்டோரியல்ல நம்ம சர்ச் பண்ண அந்த வேர்ட் இல்ல அப்படின்னா, நம்மளுக்கு என்ன ரிசல்ட் காட்டும்? ஆ 1ன்னு காட்டும். ஓகேங்களா? -1 கிரேட்டர் தேன் நம்மளுக்கு -1 அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? சோ இந்த மாரி காட்டுமா? நம்மளுக்கு அந்த இடத்துல. சோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, -1 நம்ம முன்னாடியே அந்த இடத்துல போட்டுருக்கோம். ஓகேங்களா? இப்போ ம் நம்மளுக்கு இந்த இடத்துல 0 அப்படின்னு இருந்துச்சுன்னா, இண்டெக்ஸ் பொசிஷன் 0 நம்மளுக்கு என்னது கண்டிஷன் ட்ரூ. ட்ரூன்னு உடனேயும் நம்மளுக்கு இந்த பிளாக் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல நம்ம எதுவுமே இல்லன்னா, இண்டெக்ஸ் ஆஃப் என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னு நம்ம சொன்னோம். -1 தான் ரிட்டர்ன் பண்ணணும். அப்போ -1 ஆ கிரேட்டர் தேன் -1 அப்படின்னா நம்மளுக்கு என்னது?
நம்மளுக்கு ஃபால்ஸ். ஃபால்ஸ் ஆன உடனே நம்மளுக்கு எல்ஸ் பார்ட்ட வந்து பண்ணி விட்டுரும். ஓகேங்களா? எல்ஸ் பார்ட்ல எதுவும் காட்டாது. எதுவும் காட்டாதப்போ, நம்ம எதுவும் பார்க்க முடியாது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த இடத்துல அந்த ம் ஃபவுண்ட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகேங்களா? ஸோ ஃபவுண்ட் யூஸ் பண்ணி ஆ நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். எங்கன்னா, ஃபார் லூப்புக்கு வெளியில நான் போடுறேன் பாருங்களேன். ஆனா அதுவும் ஃபங்ஷனுக்குள்ள தான் இருக்குது. நான் என்ன பண்றேன்னா, இன்னொரு இஃப் கண்டிஷன் எழுதுறேன். அந்த இஃப் கண்டிஷன்ல ஆ என்ன பண்றோம்னா, இந்த இடத்துல நம்மளோட ஃபவுண்ட் அந்த ஃபவுண்ட் இருக்கா? இந்த இடத்துல ஃபவுண்ட் ஃபால்ஸ்ன்னு இருக்கா? நாம என்ன பண்ணி விடுறோம் அப்டின்னா, ஃபவுண்ட் ஈக்குவல் டூ அ நம்ம ஸ்ட்ரிக்ட் ஈக்குவல் டூ கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டூ ட்ரூ. ட்ரூ ஸ்ட்ரிக்ட் ஈக்குவல் ஏன் யூஸ் பண்றோம்ங்கிறது நம்மளுடைய செஷன்ல இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கோம். ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஸ்கிரிப்ட்ட பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுல நம்ம டாக்குமெண்ட் டாட் வேல்யூ ஸ்ட்ரிக்ட் ஈக்குவல் குடுத்தோம்னா வேல்யூவும் செக் பண்ணணும். டைப்பையும் செக் பண்ணணும். ஓகேங்களா? கெட் எலிமெண்ட் பை ஐடி. அந்த ஐடில நம்ம எந்த ஐடி எடுத்துக்கிறோம்னா, இந்த ஐடி. நோ ரிசல்ட் ஃபவுண்ட்ன்னு ஒரு ஐடி வச்சிருக்கோமா? இந்த நோ ரிசல்ட்ட நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த நோ ரிசல்ட்ட நம்ம இந்த டபுள் கோட்ஸ்ல உள்ளார போடுறோம். போட்டுட்டு டாட் ஸ்டைல் டாட் டிஸ்ப்ளே நம்ம வந்து என்னன்னு குடுத்துடுறோம் அப்டின்னா, டபுள் கோட்ஸ்ல நன் ஓகே குடுத்துறோமா? நன்னு குடுத்துட்டோம். ஓகேங்களா? ஓகே. நம்ம தான் சிஎஸ்எஸ்ல என்ன பண்ணி வச்சிருக்கோம்னா, நோ ரிசல்ட்ட டிஸ்ப்ளே வந்து நன்னுன்னு குடுத்து வச்சிருக்கோம். ஓகேங்களா? நோ ரிசல்ட் நன்னு தான் இருக்குது. நம்ம ட்ரூன்னு இருக்கிறப்போ, ஃபவுண்ட் ஈக்குவல் டூ நம்மளுக்கு ட்ரூன்னு இருக்கிறப்போ, மெசேஜ வந்துட்டு ஹைட் பண்ணிடும். ட்ரூன்னு இருக்கிறப்போ. ஓகேங்களா? இப்போ ஃபால்ஸ்ன்னு இருக்கிறப்ப தான் நம்மளுக்கு மெசேஜ காட்டணும். அப்ப எல்ஸ் பார்ட்ல நம்ம என்ன பண்ணலாம்னா, டாக்குமெண்ட் டாட் கெட்டர் பை ஐடி. ஐடில வந்து பாத்தீங்கன்னா, ஆம், அந்த நோ ரிசல்ட் அப்படிங்கிறத டாட் ஸ்டைல் டாட் டிஸ்ப்ளே அத வந்து பாத்தீங்கன்னா, நம்ம என்ன பண்றோம்னா, பிளாக் அப்படின்னு மாத்தி விடுறோம். ஓகேங்களா? அவ்வளவுதான். இங்க வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து டிஸ்ப்ளே நன்னு குடுத்து வச்சிருக்கிறோம். இந்த இடத்துல என்ன பண்றோம்னா, டிஸ்ப்ளே வந்து பிளாக் அப்படின்னு மாத்தி விடுறோம். இவ்வளவுதான் ப்ராசஸ். சோ இங்க போயிட்டு நம்ம கோட் அப்டேட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல ஜாவா அப்படின்னு டைப் பண்றோம். உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் இருக்கிறதுனால வருது. பாத்தீங்கன்னா, நான் வந்து பைத்தான் அப்படின்னு குடுக்குறேன். பை குடுத்தோனயுமே அங்க ஒரு வேர்டே கிடையாது. அதனால நோ ரிசல்ட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன நம்ம இங்க செட் பண்ணி வச்சத அப்படியே அங்க நம்மளுக்கு டிஸ்ப்ளேல காட்டிடும். வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? சோ இவ்வளவுதான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, சிம்பிளா சர்ச் மெத்தட் எப்படி ஒர்க் ஆகுது. இண்டெக்ஸ் ஆஃப் அப்படிங்கிறது தான் இதுல மெயினா நடக்கிற அந்த வேலைகள்ல என்ன நடக்குதுங்கிறத செய்யற இடம். ஓகேங்களா? சோ அது வந்து இம்பார்ட்டன்ட். சோ இண்டெக்ஸ் ஆஃப் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இண்டெக்ஸ் ஆஃப்க்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம்? சர்ச் ஆஃப் கூட யூஸ் பண்ணலாம். சர்ச் ஆஃப் கிடையாது. சர்ச் யூஸ் பண்ணலாம். சோ நீங்க ஏன் சர்ச் யூஸ் பண்ணல அப்படின்னு கேட்கலாம். சர்ச்சும் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணி பாருங்க. சோ அது வந்து நம்ம சர்ச் எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து அந்த இடத்துல ஒரு அ எது யூஸ் பண்ணியிருப்போம்? அந்த ஃபிளாக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? சோ அந்த அ சேம் அதே ப்ராசஸ் தான். சோ நம்மளுக்கு என்ன இங்க நடந்ததோ, அதே தான் அங்கேயும் நம்மளுக்கு நடக்கும். சர்ச்லயும் அதே தான் நடக்கும். ஓகேங்களா? ஓகே. சோ கேஸ் இன்சென்சிட்டிவா இருக்கணும்ங்கறதுக்காக தான் அந்த லோவர் கேஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கு. வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? சோ ட்ரூவா இருக்கிறப்போ நம்மளுக்கு அந்த இது வந்து தெரியாது. நோ ரிசல்ட் வந்து தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுதான் இந்த இஃப் கண்டிஷன்ல சொல்லியிருக்கோம். புரியுதுங்களா? ஃபவுண்ட் வந்து ட்ரூ. இப்ப எதுவுமே கிடைக்கல. இல்ல. ஒருவேளை கிடைச்சிருச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு அது வந்து டிஸ்ப்ளே நன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். வேற எதுவும் இல்ல. நீங்க வந்து இதுக்காக இது யூஸ் பண்றதுக்கு பதிலா டைரக்ட்டா நீங்க வந்து ஃபவுண்ட் அப்படின்னு கூட யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? சோ இப்படியும் யூஸ் பண்ணலாம், அப்படியும் யூஸ் பண்ணலாம். இன்னமும் ஷார்ட்கட் மெத்தட் நெறைய இருக்கு. ஓகே. ஒரு பிகினரா நீங்க வந்து இத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஒரு சர்ச் மெத்தட் சிம்பிள் சர்ச் மெத்தட் வந்து இப்படிதான் வொர்க் ஆகும். ஓகேங்களா? ஓகே. சோ இந்த இடத்துல நம்ம கோட் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல வந்து நாம இப்ப என்ன பண்றோம்னா, ஒரே லெட்டர்ஸ் இருக்கிற மாரி ஒரு 2 வேர்ட்ஸ நம்ம டைப் பண்ணலாம். ஓகேங்களா? நான் வந்து எஸ் அப்படிங்கிற ஒரு லெட்டர் குடுக்குறேன். ஓகேங்களா? அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஜே குடுத்துட்டு எஸ்ன்னு குடுக்குறேன். அப்ப 2 வேர்ட் ஜேஎஸ் இந்த இடத்துல இருக்கா? அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன காட்டியிருக்குன்னா, இண்டெக்ஸ் பொசிஷன தான் காட்டியிருக்கு. ஓகேங்களா? ரியாக்ட் ஜேஎஸ் அப்படிங்கிறது இண்டெக்ஸ் பொசிஷன் என்னது? 0, 1, 2, 3, 4, 5 இது வந்து 6த் இண்டெக்ஸ் பொசிஷன். அப்ப இங்க என்ன நடந்திருக்கும் நம்மளுக்கு இந்த இடத்துல? இண்டெக்ஸ் ஃபில்டர்ல இந்த இடத்துல 6 கிரேட்டர் தேன் -1 அப்ப ட்ரூன்னோனயே நம்மளுக்கு அத மட்டும் எடுத்து காட்டிருச்சு. ஃபவுண்ட் வந்து ட்ரூ. ஓகேங்களா? ஓகேங்களா? சோ இப்படியும் நம்ம வொர்க் பண்ணிக்க முடியும். இப்படியும் இதுதான் அந்த இடத்துல நடந்துட்டு இருந்திருக்கு. ஓகேங்களா?
ஜேஎஸ் அப்படிங்கிற 6த் பொசிஷன். இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல இது வந்து 0, 1, 2, 3, 4, 5 அப்ப நம்மளுக்கு இந்த ஜேங்கிறது எந்த இடத்துல வந்திருக்குன்னா, 5த் பொசிஷன்ல நம்மளுக்கு காட்டியிருக்கு. அதனால இப்போ இந்த ஹோல் எல்லையில 2 எல்லா டெக்ஸ்டையும் எழுதி வச்சிருக்கோம். அதனால 6த் பொசிஷன்ல இருக்கு, 5த் பொசிஷன்ல இருக்கிறதையும் நம்மளுக்கு ஜேஎஸ்ன்னு ஒரு வேர்ட் இருக்குன்னு சொல்லி தெளிவா அந்த இடத்துல காட்டியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இண்டெக்ஸ் பொசிஷன் அப்படிங்கிறது ஜாவாஸ்கிரிப்ட்ல இப்படி வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? ஓகே. ஓகே. இதனோட சோர்ஸ் கோட் வேணும் அப்டின்னா, நீங்க GitHub அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் GitHub லிங்க்க வந்து அதுக்கப்புறம் அதுல ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. அடுத்த வீடியோல வேற செஷன்ல ஜாவாஸ்கிரிப்ட் அரே அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். அடுத்த செஷன்ல. ஓகேங்களா? ஓகே. தேங்க் யூ.